ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு ஷாபானுடைய 26வது பிறையிலே நாம் இருக்கின்றோம். இன்னும் 3 அல்லது 4 தினங்களில் ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். 28ஆம் தேதி பிறகு 29ஆக இருக்கும். அந்த 28ஆம் தேதி நம்ம தலைப்புரை எதிர்பார்ப்போம். பிறை பார்த்ததாக செய்தி கிடைத்தால் நாங்கள் 1ஆம் தேதி, இந்த மாதம் 28ல் முடியும், 1ஆம் தேதி நாம் நோன்பு வைக்கணும். அப்படி தென்படவில்லை என்றால் இதை 30ஆக பூர்த்தியாக்கிட்டு 2ஆம் தேதி நம்ம என்ன செய்வோம், நோன்பு வைப்போம். இந்த புறையை எதிர்பார்க்குற விஷயத்தில், அந்த புறை பார்க்குற விஷயத்தில் உள்ள குர்ஆன் ஹதீஸினுடைய தெளிவு இன்னும் ஒரு சிலருக்கு சில சந்தேகங்களை உண்டாக்கியிருக்கு. அதாவதுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் காலத்திலேயே இந்த பிறைகளை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அது அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். யஸ்அலூனக அனில் அஹில்லா, அஹில்லா பிறைகளை பற்றி உம்மிடத்திலே கேட்கின்றார்கள். அந்த ஹிலால் என்கிற அந்த சொல்லுக்கு பன்மை சொல் தான் அஹில்லா. அப்போ ஹிலால்ங்கிறது பிறை, சந்திரன் முதல்ல தெரிஞ்சு கொஞ்சம் நிமிடம் தெரியும். அந்த படித்தர வளர்ச்சிகளுக்கு அஹில்லாங்கிறது அந்த முதல் பிறையை என்ன செய்வோம், நம்ம ஹிலால் என்று சொல்லுவோம். அப்போ அந்த அஹில்லாங்கிறது அந்த அந்த ஒவ்வொரு படித்தரங்கள் இதுகளை பற்றி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. குல் ஹிய மவாகித்து லின்னாஸி வல் ஹஜ், இது மக்களுக்கு காலம் காட்டியாக இருக்கிறது, ஹஜ்ஜிக்கு காலம் காட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த சூரியன் நமக்கு நேரத்தை காட்டும். சூரியனுடைய அஸ்தமனம், சூரியன் உச்சிக்கு வாரது, சூரியன் உதிக்கிறது, இதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், தொழுகையினுடைய நேரங்களை தீர்மானிக்கிறோம். அப்போ சூரியனை வச்சு நேரத்தை நாம் தீர்மானிக்கிறோம். பிறையை வச்சு நாளை நாம் என்ன செய்கிறோம், தீர்மானிக்கிறோம். ஹஜ்ஜி யௌமு தர்வியா 8ஆம் நாள் ஆரம்பிக்குது. அப்போ 8ஆம் நாள்ண்டா அந்த அந்த நாளை தீர்மானிக்கிறதுக்கு பிற நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி நோன்பு அந்த நாளை தீர்மானிக்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி பெண்கள் இதா இருக்கிறது, மரணிச்சா 4 மாதம் 10 நாள் இருக்கணும், தலாக் சொன்னா 3 மாதம் இருக்கணும், ஹுலா கொடுத்தா 1 மாதம் இருக்கணும். அப்பெல்லாம் அதெல்லாம் அந்த பிறையை வச்சு ஒரு 3 மாதம்னா எந்த கணக்கில் 3 மாதம், பிறை இத்தனையிலிருந்து 8லேருந்து 8 வரைக்கும் 1 மாதம், அதுதான் என்ன செய்கிறது சொல்கிறது. அப்போ இப்படி மவாகித்து லின்னாஸ், மக்களுக்கு ஒரு காலங்காட்டியாக இருக்கிறது. அதே மாதிரியாக ஒல் ஹஜ், ஹஜ்ஜிக்கு காலங்காட்டியாக இது இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த பிறை விஷயத்தில் பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சிம்பிளான ஒரு விஷயம். இது பெரிய ஒரு ஆய்வு செஞ்சு பெரிய ஒரு இதுக்கு பெருசாக படிக்கணும் அப்படின்ட்டு இப்படி இல்லை. மக்களுக்கு இலகுவாக, மக்களுக்கு விளங்குற மொழியில், மக்களுக்கு விளங்குற விதமாக லேசாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு மார்க்கத்தை சொல்லிட்டாங்க. ஏன்னா இதை விளங்கப்படுத்த போய் பெரிய ஆய்வுகள் அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி ஒன்றுமே விளங்காம போகுது. சிம்பிளான ஒரு விஷயம் தானே இது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நம்ம நாளை எப்படி தீர்மானிக்கிறோம், இஸ்லாமிய அடிப்படை. இப்போ நாம் ஆங்கில கணக்குப்படி தான் நாம் நாளை வச்சுக்கிறோம். இப்போ எத்தனாம் தேதி வாப்பா பிறந்தேன்னா கேட்குறோம். இப்போ 8ஆம் தேதி பிறந்தேன், ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பிறந்தேன்னா சரி, அடுத்த ஏப்ரல் 8 வந்தால் உனக்கு ஒரு வயசு, அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையில் இந்த நாளை தீர்மானிக்கிற இஸ்லாமிய அடிப்படையில் புறக்கணக்கை வச்சு தான். இப்போ நம்ம இந்த ஆங்கில கலண்டர் இருக்கு தானே, இந்த கலண்டர் ஆல்ரெடி எத்தனாம் ஆண்டுக்கு கலண்டர் தேவையோ அதை இன்றைக்கே பிரிண்ட் பண்ணலாம், வழங்கிட்டா. ஆனால் இஸ்லாமிய கலண்டரை வார மாதத்தை இப்போ பிரிண்ட் பண்ண முடியாது. என்ற புற 29ல் நிறுத்தி அடுத்த நாள் உண்டா அல்லது புரை 30ங்கிறது அந்த மாதம் எண்டில் தான், முடிவில் தான் தெரிய வரும்.
இப்போ இதை கணக்கெடுக்க முடியாது. அப்போ கலண்டரை மொத்தமாக பிரிண்ட் பண்ணையில் ஒவ்வொரு மாதமும் கலண்டர் வரும். இதை இன்னைக்கு ஜம்மியத்துல் உலமா அமல்படுத்திட்டு இருக்குது. அது இல்லைங்க, ஜம்மியத்துல் உலமாவில் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு மாதம் கலண்டர் அனுப்பி வைப்பாங்க. எங்கள் மதரசாக்களுக்கு முக்கியமான சில பள்ளிவாசல் பதிவு செய்யப்பட்ட பள்ளிவாசல்களுக்கு என்ன செய்யணும்னா அடுத்த மாதம் இந்த மாதம் வந்து தலைப்புற தென்பாடிட்டாமன்னா அந்த அந்த மாதத்தை அழகாக பிரிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் மொத்தம் அடிக்க முடியாதுல்ல. அப்போ ஏன் அது அப்படின்னு சொன்னால், இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்தை தொடங்குறத ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. மாதம்ங்கிறது 29 பேரும் 30 பேரும். அதை கையாலேயே அந்த எழுதவும் படிக்க தெரியாத சஹாபாக்களுக்கு அஷவுரு ஹாக்கதா அப்படி என்று 2 கையையும் பிரித்து ஒரு தடவை 2 தடவை 3 தடவை என்ன செய்கிறாங்க, ஒன்றை பொத்திக்கிட்டு காட்டுறாங்க. 29 விளங்கிட்டா? இப்படியும் பெறும் ஒரு மாதம் என்பது இப்படியும் பெறும், புற தென்படலாட்டி 30 பெறும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அதை சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, சூமூ லிருயத்திஹி வ அஃப்திரு லிருயத்திஹிங்கிறாங்க. புறைய பார்த்து நோன்பு வைங்க, புறைய பார்த்து பெருநாள் எடுங்கிறாங்க. நோன்பு முடிச்சா நோன்பு பெருநாள் எப்போ வரும்? நோன்பு பெருநாள் ஷபால் மாதம் 1ஆம் நாள் நோன்பு பெருநாள் வரும். சில பிள்ளைகள்கிட்ட அந்த பொது அறிவுக்கு இந்த கேள்வி கேட்பாங்க, நோன்பு பெருநாள் எப்போ வருவோம்னா நம்ம எல்லாம் பாஞ்சு விழுந்து ரமலான் மாதம் பெரும் பார்ப்போம். இல்லை, நோன்பு தான் ரமலான் மாதம் பெரும், பெருநாள் அடுத்த மாதம் தான் பெரும். வாங்கிட்டா? ஏன்னா அந்த மாதத்தை முடித்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி நோன்பு. அஃப்திருலி ரூயத்தி என்றா என்ன? நோன்பை முடிங்க, நோன்பை முடித்து அஃப்திரு என்றா என்ன? ஈதுல் ஃபித்ர். ஈதுல் ஃபித்ர்ன்றா நோன்பு பெருநாள். அஃப்திரு அப்படின்றதுன்னா ஈதுல் ஃபித்ர் எடுங்க, நோன்பை விடுங்க என்ற அர்த்தம் எல்லாம் என்ன செய்யும் அதில் வரும். அப்போ அது நோன்பை புறையை பார்த்து தான் என்ன செய்யுங்க, நீங்கள் எடுங்க. இப்போ புறையை பார்த்து தான் ஒரு மாதத்தை தொடங்கணுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீராங்க சொல்லி தந்துட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா வழங்கணும். எல்லாருக்கும் புரை தென்படுற வாய்ப்பு இல்லை. தலைப்புற கொஞ்ச நேரம் தான் நிற்கும் பானத்தில், அது எல்லாருக்குமே நம்ம தெரியும். புறைய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்போம், பாடப்பாவா வீட்டுக்குள்ளே இருக்கிறாள கூட்டி அவர் விறகுள்ள மறைஞ்சிடலாம். சில நேரம் தலைப்புற கொஞ்ச நேரம் தான் என்ன செய்யும், நிற்கும். இந்த 2வது 3வது புற தான் ஃபுல்லாக வானத்தில் என்ன செய்யும், நிற்கும். அப்போ அந்த புறையை எல்லாரும் பார்க்கறது சாத்தியம் இல்லை. இன்னொரு விஷயம் இருக்குது, உலகத்தில் இந்த பூகோள அமைப்பு, இந்த பூமி சுற்றுற அமைப்பு இருக்குதானே, இந்த அமைப்பில் எல்லா பகுதியிலையும் இந்த உலகத்தின எல்லா பகுதியிலையும் மக்கள் வாழ்கிறாங்க. துருவ பிரதேசங்கள்லையும் மக்கள் வாழ்கிறாங்க. அந்த துருவ பிரதேசங்கள்னா அந்த பூமியினுடைய அந்த சுழற்சியில் அந்த மையம் இருக்குது. ஒரு பந்தை சுத்துறண்டா இந்த பகுதி இப்படி சுத்தும், அப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறது இப்படி சுத்தும், சிலவாச்சான் சுத்த போகுது. பெரிய பகுதி இப்படி சுத்துதண்டா, பூமி ஒரு பந்தை இப்படி சுத்திட்டீங்கண்டா, இது ஒரு பந்து இப்படி சுத்திட்டீங்கண்டா இந்த பகுதி இப்படி சுத்தும், வடத்தரிக்கிறது இப்படி சுத்தும் சிலவா, அதில் வட்டம் குறைய இருக்கும். என்ன அதான் துருவ பிரதேசங்கள். அல்லாஹ் தஆலா பெரும்பாலும் அது மனுஷன் வாழ முடியாத பனிகள் உறையக்கூடிய பகுதிகளாக. இப்போ கனடாவில் ஒரு பகுதி அப்படி இருக்கும், துருவ பிரதேசங்கள். அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு 6 மாதம் வெயில் இருக்கும், மாச கணக்கில் பகல் தனி இருக்கும், சூரியன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். நமக்கு சூரியன் கிழக்குல உதிச்சு மேற்கில் மறைஞ்சிக்கிட்டு இரவாயிட்டு இருக்கும். வழங்கிட்டா? அங்கே அப்படி இல்லை, சூரியன் இப்படி சுற்றும். நேரத்தை பார்த்து இரவா போயிட்டு 9 மணியாக போயிட்டு தூங்க மட்டும் தூங்குறான்னு பகலாக தனி இருக்கும். அதே மாதிரி இரவாக இருக்கும். விளங்கிட்டா? இப்போ இன்னும் சில பகுதிகளில் பார்த்தா இத்தாலி போன்ற பகுதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பகல் கூட இருக்கும், இன்னொரு காலத்தில் இரவு கூட இருக்கும். ஆனால் நோன்பு பிடிக்க 2-3 மணி தேலத்தில் சுரக்கிற அளவுக்கு பகல் வரும். சில நேரம் நோன்பு 20 மணி தேலை 21 மணி தேலை நோன்பு வாரதெல்லாம் இருக்கும் பகலைக்கு. அப்போ அந்த சுழற்சியினுடைய வித்தியாசங்கள் தானே. அப்போ இந்த பகுதியிலே புறைய பார்க்க முடியுமா? புறையை பாருங்க, புறையை பார்த்து நோன்பு வைங்க, புறையை பார்த்து நோன்பை விடுங்கண்டா சில பகுதிக்கு வருஷ கணக்கில் புறைய பார்க்க இல்லாது. விளங்கிட்டாங்க? புறைய பார்க்க இல்லாட்டி 30 பூர்த்தியாக்கணும் தான். ஆனால் அந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் மேலும் பார்க்கணுமே. இது வருஷ கணக்கை புறைய பார்க்க இல்லாட்டி அவங்க ஒவ்வொரு மாதத்தையும் 30 பூர்த்தி ஆகிட்டு போனால் ரொம்ப வித்தியாசம் பெறப்போது பாருங்க. அப்போ இந்த இடத்துல
இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலத்துல எல்லா மக்களுக்கும் பொருத்தமான மார்க்கம் என்று நாம் அடிச்சு சொல்றோம். விளங்கிட்டா? இப்ப நம்ம வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் நம்ம சொல்றோம் தானே. தாவர உண்ணி விலங்குண்ணி. இப்போ சில மதங்கள் இலங்கையில் உலகத்தில் சில ஆக்களிக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மரக்கறி மட்டும்தான் சாப்பிட்றாங்க, இலகோல தான் சாப்பிட்றாங்க, வெஜிடேரியன் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம், முட்டை சாப்பிட மாட்டோம், பால் குடிக்க மாட்டோம், இறைச்சி தின்ன மாட்டோம், என்ன இறைச்சி சாப்பிட மாட்டோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கொள்கையாக இருந்தால் தாவரமே வராத பகுதிகளில் இப்போ துருவ பிரதேசங்களில் இருக்கிறவங்க அந்த மீனை வேட்டையாடி அந்த அதில் வாழக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி அந்த மாமிசத்தான் சாப்பிட முடியும். அங்கே தான் மரஞ்செடி இல்லையே. அப்போ என்ன செய்கிறவங்க வாழ முடியுமா? அப்போ நாம் என்ன சொல்ல மாட்டோம், இறைவன் நமக்கு அரைக்கும் பல்லையும் வச்சு வெட்டும் பல்லையும் வச்சிருக்கிறான். வேட்டை பல்லும் இருக்குது, நமக்கு அரைக்கும் பல்லும் இருக்குது. அப்போ ரெண்டும் சாப்பிடக்கூடியதான் மனுஷனை நல்லா படைச்சிக்கான். இப்போ சிங்கம் புலிக்கெல்லாம் வேட்டை பல் இருக்கும், மாடு ஆடுக்கெல்லாம் அரைக்கும் பல் இருக்கும். நமக்கு ரெண்டுமே இருக்கு. அப்போ இறைவன் நம்மள ரெண்டையுமே சாப்பிட்ற மாதிரி படைச்சிக்கிறான், எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. அப்படி வெஜிடேரியனா மட்டும் இருக்க முடியுமா? உலகத்தில் துருவ பிரதேசங்களில் தாவரம் இல்லாத பகுதிகளில் வாழ்கிறவன் விலங்கை வேட்டையாடித்தான் சாப்பிடணும், மாமிசத்தான் சாப்பிடணும், மீனை பிடிச்சி தான் சாப்பிடணும். அப்போ பாருங்க, இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. இதெல்லாம் சொல்கிறோம். இந்த புற விஷயத்தில் மட்டும் ஏன் நான் சொல்ல மாட்டேங்கிறோம்? இந்த புறை விஷயத்துல ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? யோசிச்சு பாருங்க. பிறைய எல்லா உலகத்தின் எல்லா நாட்டில எல்லா தேசத்திலையும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்க. வைதா ஹும் அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30. பிறை உங்களுக்கு தென்படாமல் மறைக்கப்படுமாக இருந்தால் இருப்பு மாசத்தை 30 பூர்த்தியாக்கி கொள்ளுங்க. இதை சொல்லிட்டு சாட்சி சொல்லப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. பிற பார்த்ததாக ஒரு ஹதீஸ்ல வருது, 2 பேர் உங்களுக்கு சாட்சி சொன்னா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் பார்த்தேன், பிறைய பார்த்தேன், போய் ரசூலுல்லாஹ் கிட்ட சாட்சி சொன்னேன், இன்னொரு ஆள் கூட்டிக்கான்னு சொல்லல, ஏத்துக்கிட்டாங்க. அவரும் நோன்பு வைத்தார்கள், மக்களுக்கு நோன்பு வைக்குமாறு அவரும் நோன்பு வைத்து மக்களுக்கு நோன்பு வைக்குமாறு ஏவினார்கள் அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இது ஒரு சிம்பிள். அப்பா இது இந்த புறையை பார்த்து நோன்பு வைங்க, புறையை பார்த்து நோன்பு விடுங்க, புறை தென்படாது இருக்கிற மாசத்தை 30 பூர்த்தியாக்குங்க, 6வது புறை பார்த்ததாக சாட்சினா ஏற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு சிம்பிளா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. யாருக்கு சொன்னாங்க? ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு தான் சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் முன்னுக்கு இருந்த சஹாபாக்கள் சொன்னா அவங்களுக்கு மட்டுமா? தொலை சொல்லி யாருக்கு சொன்னேன்? முன்னுக்கு இருக்கிறாள் தான் சொன்னேன். நான் முதல் விடுறோம் இல்லைங்களா? சல்லு கமாரா ஐத்து மூணு உசல்லி, நான் தொலை நீங்க எப்படி கண்ணீங்களோ அப்படி தொழுங்காப்பாங்கிறாங்க. இப்போ நாம ரசூலுல்லாஹ் தொழ அது அந்த ஆக்களுக்கு தான் சொன்னேன். அவர்கள் அப்படித்தான் முன்னிலையில தான் பேசுறாங்க. சல்லு வேண்டா முன்னிலையில பேசுறாங்க. நான் தொழுவதை நீங்கள் கண்ட முறைப்படி நீங்கள் தொழுங்கள் என்று முன்னுக்கு தான் சொன்னேன். அவர்கள் எல்லாம் தொழட்டும் என்று படற்கையிலே செல்லலையே. அது நாங்கள் எங்க இஷ்டத்துக்கு தொழுவோம், எங்கேயாவது ஹதீஸை நிராகரிப்போமா? இல்லை, அதை ஒத்துக்கிறோம் நாம. அது ரசூலுல்லாஹ் அப்ப சொன்னா அது எல்லாருக்கும் தான். முன்னுக்கு இருக்கிற ஒரு ஆளுக்கிட்ட பேசினாலும் அது எல்லாருக்கும் தான்ங்கிறோம். எவ்வளவு தேசம் கடந்து நாடு கடந்து கடல் கடந்து இலங்கையில நம்ம அதை பின்பற்றுறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் மக்காவுல சென்னத்தை மதீனாவுல சென்னத்தை நாங்க இங்க பின்பற்றுறோமா இல்லையா? அப்ப அந்த ரசூலுல்லாஹ் சொன்னது ஒட்டுமொத்த மக்களுக்குங்கிறதையும் சிம்பிளா விளங்கலாம். புறையை பார்த்து நோம்பு வைங்க, புறையை பார்த்து நோம்பு விடுங்க எல்லாருக்கும் தான் சொன்னாங்க. புறை பார்த்து செய்தி ஒரு ஆள் சொன்னா ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாருக்கும் தான் சொன்னாங்க. அப்ப ஒரு செய்தியும் வரல, உங்களுக்கு மறைக்கப்பட்டுச்சு, மெசேஜ் வரல, 30 பூர்த்தியாக்குங்க, அதுதான் சிம்பிளா சொன்னாங்க. இத இந்த ஆரம்ப காலத்துல நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டான் இருந்தோம். வழங்கிட்டாப்ப இந்த நாட்டுக்கு ஒரு புற, சர்வதேச புற, லோக்கல் புற இப்ப சண்டையா போச்சு. வழங்கிட்டா? சர்வதேச புற, அவங்க லோக்கல் புற, நாங்க சர்வதேச புற என்று சொல்றாங்க. சண்டையா போச்சு. உண்மையில் என்னண்டா, இலங்கை ஒரு சின்ன நாடு தானே, அதுக்காக நம்ம இலங்கையில் இருந்துக்கிட்டு சர்வதேச புற லோக்கல் புறங்கிறோம். இந்தியாவில் இருக்கிறார்கள் உள்நாட்டு புற இல்லை, தேசத்துக்கு ஒரு புற, மாநிலத்துக்கு ஒரு புற என்று சொன்னாங்க. இது எங்கட பகுதி, உங்களோட பகுதி. ஏன்னா பெரிய மாநிலமே இந்தியா. இப்போ சவுதி அரேபியா எல்லாம் 1 hour வித்தியாசம் இருக்குது, சைனாவில் எல்லாம் 3 நாள் அவர் வித்தியாசம் இருக்குது. அவ்வளோ பெரிய நாடு.
அப்போ இவ்வளவு பெரிய நாட்டுல என்னண்டா மாநில பிரச்சனை, அந்த பகுதிக்கு ஒரு புறம் இந்த பகுதிக்கு ஒரு புறம், நம்ம நாடுல நாட்டுக்கு ஒரு புறம். அப்ப இப்படி இந்த நாட்டுக்கு ஒரு புற, தேசத்துக்கு ஒரு புற, பகுதிக்கு ஒரு புற என்று ஒரு சாரா விளையாட்டார். லோக்கல் புறன்றதுல ரெண்டும் பெரும், நாட்டுக்கு ஒரு புற தேசத்துக்கு ஒரு புறையும் பெரும். ஏன்னா வத்திக்கான் ஒரு நாடு, வத்திக்கான் எவ்வளவுக்கு நாடு? உலகத்திலே ஆக சின்ன நாடு என்ன? வத்திக்கான். இந்த வத்திக்கானுங்கிறதும் ஒரு நாடு. ரஷ்யாங்கிறது பெரிய நாடு, உலகத்திலே பெரிய நாடு ரஷ்யா. ரஷ்யாவும் ஒரு நாடு, அதுக்கு ஒரு புற, அவ்வளோ பெரிய நாட்டுக்கு அவ்வளோ ஒரு புற. வத்திக்கான் ஒரு குட்டி நாடு, அதுக்கும் ஒரு புறையா. இலங்கையை தான் நம்ம சின்ன நாடுன்னு நினைச்சு, இலங்கையை விட சின்னதான் வத்திக்கான். வத்திக்கானுக்கும் ஒரு புற, ரஷ்யாவுக்கும் ஒரு புறையா. இப்ப பாருங்க, அமெரிக்காவினுடைய கனடாவினுடைய ஜனாதிபதி என்ன செய்தான்னு சொன்னா, அது பிரசிடென்ட் வந்து ராஜினாமா செஞ்சுட்டான். மக்கள் கொஞ்சம் எதிர்ப்பு காட்டிட்டாங்க. மக்கள் எதிர்ப்பு காட்டணும்னா என்ன செய்யறான்? ராஜினாமா செஞ்சுட்டான். இப்ப தற்காலிகமான ஒரு ஜனாதிபதிக்கு தேர்தல் நடக்க போகுது. அமெரிக்காவில் ஒரு காட்டு தீ பரவி அதுல ஒரு லொஸ்ட் இருக்குது, விழுந்தாலும் மூக்குல மண்படலைங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த இடத்துல இப்ப அமெரிக்காவுக்கும் கனடாக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை போகுது. என்ன பேச்சுவார்த்தை போகுதுண்டா, கனடாவை தாங்க அமெரிக்காக்குள்ள தாங்க, அது இன்னொரு மாநிலமாக்குவோம். விளங்கிட்டா? கனடாவை, அவ்வளவு பெரிய நாடு கனடா. கனடாவை அமெரிக்காவோட இணைச்சா உலகத்திலேயே வல்லரசு பெரிய நாடு அமெரிக்கா மாறப்போகுது, பெரிய பரப்பா போகுது, பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வர போகுது. விளங்கிட்டா? கனடியன் டாலருக்கும் அமெரிக்கன் டாலருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அமெரிக்கன் டாலரை விட கனடியன் டாலர் கொஞ்சம் விலை கம்மி, குறைவு. கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா குறைவாக தானே இருக்கும், 80 ரூபா 70 ரூபா குறைவாக தானே. இப்போ இது ரெண்டையும் உண்டாக்கி $1 ஆக்க போகிறான், அமெரிக்கன் டாலர் ஆக்க போகிறான். கனடாவை அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலமாக ஆக்குறதுக்கு முயற்சி நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது. சில வேளை ஒப்பந்தம் சரியாயி கனடா அமெரிக்காவினுடைய ஒரு மாநிலமா மாறினா, இப்ப அமெரிக்காங்கிற நாடு டக்குனு பெருசா போகுது. அப்ப இந்த நாட்டுக்கு ஒரு புறங்கிறார்கள், முன்ன கனடாக்கு ஒரு புற, அமெரிக்காவுக்கு ஒரு புற ரெண்டாக்கள். இப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு கை சாத்துக்கிட்டு ஒன்று சேர்ந்துட்டோம்டா என்ன பெல்ட்டி அடிக்கிறாங்க, என்ன செய்வாங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப இலங்கையில பயங்கரவாத யுத்தம் நடந்துச்சு, முறியடிக்கப்பட்டுட்டு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு வேலை, தமிழீழம்ங்கிற ஒரு நாடு இலங்கையில வடகிழக்கு அப்படியே பிரிச்சு எடுத்திருந்தா இலங்கையில 2 புறையா 2 நாடா? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த நாட்டுக்கு ஒரு புறை, தேசத்துக்கு ஒரு புறைங்கிறது லோக்கல் புறை. சர்வதேச புறைங்கிறது ஒரு சிலர் சொல்றாங்க அது சவுதி புறை. சவுதி புறை இல்லை, சர்வதேச புறை. சவுதியில கண்டா தான் இல்லை, எங்க புறை கண்டாலும் எடுக்கணுங்கிறது தான் இந்த சர்வதேச புறை அடிப்படையில் இருக்கிறவங்களுடைய கொள்கை. இப்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா வழங்கணும். என்னண்டா, இந்த புரை பார்க்கிற விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சாட்சிகள் வரக்கூடிய அந்த தூரம் எரிதான். அந்த தூரம் காலம் வளர வளர விரிவாக்கம் அடைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதை இலங்கையில எல்லாரும் தான் ஏற்றுக்கிட்டாங்க. வழங்கணும். நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி, ஊடக வளர்ச்சிங்கிறது என்ன? ஊடக வளர்ச்சி என்றாங்க. ஊடகம் என்பது தனது கருத்தை மற்றவர்களுக்கு எடுத்து வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஓர் முறை அல்லது ஒரு கருவி, அது ஒரு ஊடகம். வழங்கிட்டாங்க. ஆதி காலத்து மக்கள் என்ன செய்யறாங்க? கதைச்சாங்க, சைக்கினை மூலம் கதைச்சாங்க, மொழி வார்த்தை. அது அவருடைய ஒரு ஊடகம். புற மொழி அறிவு வந்துச்சு, அது ஒரு ஊடகம். ஒரு கவிதைகள் சொல்லப்படும், அது ஒரு ஊடகம். பிறகு அவருடைய கருத்தை சொல்றதுக்கு என்ன செய்யறாங்க? ஆதி காலத்து மக்கள் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வரும்போது இந்த ஊடகம் எப்படி பயன்படுத்தப்பட்டது? தனது கருத்தை இன்னொரு சொல்றது. ரசூலுல்லாஹ்க்கு முதல் வஹி வந்தோடனே ரசூலுல்லாஹ் எப்படி அந்த ஊடகத்தை பயன்படுத்தினாங்கண்டா, மலை மேல ஏறினாங்க. மலை மேல ஏறி சத்தமிட்டு ஒவ்வொரு கோத்திரமா கூப்பிடுறாங்க. அப்ப நபி காலத்துல, நபியுடைய இந்த ஜாகிலிய காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நிர்வாணமாக ஒருத்தர் என்ன செய்வார்டா, மலை மேல ஏறி நின்று கூச்சல் இடுவார், கத்துவார். நிர்வாணமா நின்று கத்துவார், மக்களை திசை திருப்புறதுக்காக. அப்ப எல்லாரும் அந்த இடத்துல ஒன்று கூட்டிடுவாங்க. எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இது ஒரு கட்டாய கடமையா இருந்துச்சுன்னு சொன்னா, மலை மேல ஏறி ஒருவர் ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு கூச்சல் இடுவாராக இருந்தால்,
கோத்திரங்கள் குலங்கள் சார்பாக ஒரு ஆளை கட்டாயம் அனுப்ப வேணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை எடுத்து வைக்கும் போது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினா ஃபன்திர் அஷ்ரத்தகல் அக்ரபீன், உன்னுடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்ய, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய, எல்லா மக்களுக்கு நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் மலை மேலே ஏறி ஒவ்வொரு கோத்திரமா கூப்பிட்டாங்க. அப்போ போக முடியாத கோத்திரத்தில் உள்ளவங்க, வேலைப்பழு, உடல் சரியில்லை, அவங்க என்ன செய்கிறாங்க, சோம்பறியா இருக்கிறாங்க அப்படின்றா அவங்களுடைய ஒரு அடிமையை நம்முடைய குலம் சார்பா நீ போ அப்படின்னு அனுப்பி வச்சாங்கன்னு வரலாறு படிக்கும்போது நம்ம இப்போ ரஹீக்குல் மக்தூம்ல அதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கோத்திரத்தையும் போது அவங்க கட்டாயமாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஊடகத்தை பயன்படுத்தும் போது கட்டாயம் இந்த மெசேஜை நம்மளோட ஒரு ஆள் போய் கேட்டுட்டு வரணும். என்னையாமண்டு பக்கத்து வீட்டில் கேட்கப்படாது, நம்முடைய சார்பாக ஒரு ஆள் போகணும், இந்த குடும்பம் சார்பாக ஒரு ஆள் போகணும். அப்படி இருந்துச்சு அவங்கள்ட்ட. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் இஸ்லாமியமயப்படுத்தினாங்க. நிர்வாணமாக ஏறுறது ஹராம், உடுப்பு எடுத்துக்கிட்டு வர்றாங்க, கூச்சல் இட்டுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறது தப்பு. ஒப்பாரி வைக்காம ஒவ்வொரு கோத்திரமா பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு கோத்திரமா கூப்பிட்டு நான் அல்லாஹ்வுடைய தூதரா வந்தீங்க என்று சொன்னாங்க. அப்ப என்ன செஞ்சான், மண்ணை அள்ளி தட்டினா, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்ட, அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்ட நீ. அப்போ ஒரு ஊடகம் கூப்பிட்டு இருக்குது, தப்பன்ல உனக்கு நாசம் உண்டாகட்டும், மண்ணை அள்ளி திட்டினத்தான் தப்பத் யதா அபீ லஹப், அப்படியே ரெண்டு கையை நாசமாகட்டும் வசனம். அப்ப அந்த ஊடகம் அப்ப எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல ஏறி நின்று பேசுறது. அதுக்கப்புறமா முரசறைது, என்ன செய்யறது, போய் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறது. உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னும் சில சஹாபாக்களை என்ன செய்யறாங்க, ஆரம்பத்தில் இந்த ரமலான் நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னாடி என்ன நோன்பு, ஆஷூரா நோன்பு தான் என்ன செஞ்சிருந்துச்சு, கடமையா இருந்துச்சு. அப்ப அந்த ஆஷூரா நோன்பு கடமையான உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, போய் எல்லார்ட்டையும் அறிவிச்சிட்டு வாங்க, தெரு தெருவா போய் என்ன செய்யுங்க, எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த ஊடகத்தை பயன்படுத்துவாங்க, போய் சொல்லிட்டு வாங்க. இன்றைய காலையில் எழும்பி யார் ஒன்றும் சாப்பிடலையோ அவங்க தொடர்ந்து நோன்பை பிடிக்கட்டும், சாப்பிட்டா கூட சாப்பிட்டதை நிப்பாட்டிட்டு மீதி நாட்களை நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அப்ப அந்த முறை சரைதல், அந்த ஊடகத்தை பயன்படுற போங்க போய் சொல்லிட்டு வாங்க என்றாங்க. அப்ப இந்த போனு, எஸ்எம்எஸ், ரேடியோ, டெலிஃபோன் இது இல்லை, ஆள் தான் போய் சொல்லணும், சொல்லிட்டு வாங்க அப்படின்றாங்க. அப்ப அதை வச்சுதான் நாம இப்ப ஃபத்வா எடுக்கிறோம். என்னண்டா 29 புற எதிர்பார்த்தோம், பிற தெரியல, நாம என்ன செய்யறோம், நோன்பு இல்லை, நம்மளோட வீட்டுக்கு சாப்பிட்டு இருக்கோம், பகல் 10 மணி பிறகு தகவல் வருது, இல்லையா அங்க கண்டாம் குறைய கண்டாமே மெசேஜ் பிந்தி வருது. அப்ப நாம சாப்பிட்டது போக மிச்ச நாள் நோன்பு வைக்கணும், விளங்கிட்டாங்க. அப்ப இதுக்கு தான் அந்த ஹதீஸை வச்சுதான் நம்ம அந்த ஃபத்வா எடுக்கிறோம். அப்ப இது முரசறைதல், ஒரு ஆள் அனுப்புறது. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தூதுவர்களை குதிரையில அனுப்புறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மெசேஜ்களை எப்படி அனுப்புவாங்கன்னா, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறதுக்கு கடிதங்களை எழுப்பி சில சஹாபாக்கள்கிட்ட ஒவ்வொரு நாட்டுக்கு, ரோம், பாரசீகம் போன்ற நாடுகளுக்கு எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நபி தோழரை எடுத்து குதிரையில அவர் தயாராகி என்ன செய்வார், போவார், எவ்வளவு தூரம் போக முடியுமோ. இப்படி அந்த ஊடகங்கள் என்ன செஞ்சிச்சு, போயிடுச்சு. அப்படித்தான் ஆரம்பத்துல இருந்துச்சு. நம்ம நாட்டிலையும் அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப நம்ம பள்ளிக்கு மோதின் லெப்பே, அதாவது மௌலவி முஅத்தினார், இது ரெண்டும் தான் இப்ப பள்ளியில் எல்லா இடத்துலையும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளியில 3 பேர் கடமையாற்றுவாங்க. ஒரு ஆள் மோதின், இன்னொன்று லெப்ப, இன்னொன்று அதிகாரி என்று சொல்றது. அதிகாரி என்ற சொல் மருகி வந்ததுன்னு அது அதிகாரி, வழங்கிட்டா அவருக்கு பவர் கொஞ்சம் குறையும் மோதினை விட. அதனால கோழி, இந்த பாய்லர் கோழி கடைகள் இல்லை, நாங்கள்லாம் சின்ன வயசுல நாட்டு கோழி தான், கோழியை மோதின் தான் தக்பீர் பண்ணணும், நாம தக்பீர் பண்ற ஆறாம் மண்ட மாதிரி தான் மக்களை நிலைப்பாட்டு. பள்ளியில மோதினார் காலையில இருந்துக்கிட்டு 11 மணி வரைக்கும் கத்தியோட இருப்பார். மோதினார் போடணும்னா தண்ணி பருகி கோழியை அந்த கழுத்துக்குள்ள இருக்கிற முடி வீச்சு போட்டு அவர் தக்பீர் பண்ணி தருவார். அவருக்கு காசு கொடுக்குறது, 5 ரூபா 2 ரூபா 10 ரூபான்னு இந்த காசை கொடுக்குறது. சரியா, காசு கொடுத்துட்டு கோழி தக்பீர் பண்ணி. மோதினார் லீவுன்னா அந்த கோழி இறக்குற வேலை அதிகாரி பார்ப்பார். இந்த அதிகாரியோட வேலை என்னன்னா, நோம்பு புற பார்த்துட்டாங்க என்கிற தகவல், அதே மாதிரி பெருநாள் புற தென்பட்டுட்டாம் அப்படிங்கிற தகவலை அந்த பள்ளி ஏரியாவுக்குள்ள தெருவில் கூண்டு தட்டி ஆனால் ரப்பானம் அடிப்பாங்க.
தட்டி கூப்பிட்டு ஆட்கள் வேலியோரத்துக்கு வருவாங்க. பெரிய பெரிய வளவுகள், இப்போ மதில் மாதிரி சின்ன சின்ன காத்தூண்டுகள் இல்லை, பனோல வேலிகளும் கிடுகு வேலிகளும் மணல் நிலங்களும் அங்க தள்ளி போய் ஒரு குடியில் இருக்கும். இவர் ஒழுங்கால அறிக்கை லாம்பன்னு சொல்றது வழக்கு எடுத்துக்கிட்டு பின்னால கொஞ்சம் பொடியமா அதுக்கு ஒரு பாட்டு, முட்டிவாள் முட்டிவாள் முகமெல்லாம் குளிப்பாட்டி என்று ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை சொல்லிக்கிட்டு போனோடனே சத்தம் போட்டு கூவண்டு பிள்ளைகள் கூவண்டோடனே எல்லாரும் அந்த வேலியோரத்துக்கு வருவாங்க. அந்த சண்டியில நின்று கத்தினா இந்த ஏரியா வரும். பிறதென்பாட்டாம் நாளைக்கு பெருநாள் அதனோட உள்ளே நீ கத்தும். அடுத்த சந்தி, இப்படி சந்தி சந்தியாக போய் கத்துறது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பீக்கரு இதெல்லாம் இல்லாத காலத்துல நம்மட அக்கிரபத்துல இந்த சின்ன பள்ளியில இன்னும் இருக்கு. போய் பாருங்க, பெரிய ஒரு ரப்பான், இந்த ரப்பானத்தில் ஓங்கி அடிப்பாங்க. அந்நேரம் இந்த பெரும் பெரும் கட்டடங்கள் இல்லை, அந்நேரம் கட்டடங்கள் இல்லை, கரண்ட் இல்லை, இறைச்சல் இல்லை, ஊருக்கு அமைதி நிலவு. அடிக்கிற அடி கேட்கும், ஊரெல்லாம் கேட்கும். அந்த அடிக்கிற அடி பாங்கு தொழுக டைமுக்கு பள்ளிக்குள்ள பாங்கு சொன்னா அவரை தான் கேட்கும், ஸ்பீக்கர் இல்லை. ஆனா அந்த அடி ஊருக்கெல்லாம் கேட்கும். அதனாலதான் இன்றைக்கும் பாருங்க, நம்ம ஆட்கள் கதைக்கக்குள்ள, பழைய ஆட்கள் கதைக்கக்குள்ள என்ன கதைப்பாங்கண்டா அசருக்கு அடிச்சுட்டம்பாங்க. நல்லா யோசிப்பாங்க. அந்த அந்த வளமை தமிழ் இப்ப இருக்குதா இல்லையா? இப்பவும் கதைப்பாங்க பழைய ஆட்கள், அசருக்கு அடிச்சுட்டு மகரிப்புக்கு அடிச்சுட்டம்பாங்க. அந்த அப்படி சொல்லி பழகினது அது. இப்ப மகரிப் ஆயிட்டுன்னு தானே சொல்லணும், அசருக்கு ஆயிட்டுன்னு தானே சொல்லணும், அசர் நேரம் ஆயிட்டுன்னு தானே சொல்லணும். ஆனா என்ன, அசருக்கு அடிச்சிட்டு அப்படிங்கிறது பாங்கு வருகிறேன்னு சொல்ற மாதிரி. பாங்கு வருகிறேன் எப்படி வந்த கேரளாவில இருந்து வந்த ஆக்கள், ஆலிம் சாக்கள் தான் இங்க என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல ஆதி காலத்துல என்ன செய்யறாங்க, வியாபாரிகளா வந்த இந்தியாவுல கேரளாவில இருந்து வந்தவங்க என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றதுக்கு பறையிறன்னு சொல்றது. பறையிறு, நான் பறஞ்சு நீ மனசில் ஆகியாமாங்க. பறையிறு பாங்கு பறையுது என்றா பாங்கு சொல்லுது என்ற அர்த்தம். அது அவங்க சொல்லி பாங்கு சொல்லி போட்டு போனதால இன்றைக்கு நம்முடைய ஆட்கள் பாங்கு பறையுதுன்னு சொல்றது தமிழ். அது பாங்கு பறையுதுங்கிறது தமிழா, பறையுது பாங்கு சொல்லுது என்கிற சொல் மருகி வந்தாலும் வளமையா இருந்ததுனால அதை விட மாட்டேங்கிறோம். பாங்கு பறையுது, பாங்குக்கு மட்டும் பறையுதம்பம், பாங்குக்கு மட்டும் பறையுது. ஆனா பயானுக்கு மட்டும் பயான் சொல்றாருன்னு சொல்றது, பயான் பறையிறாருன்னு சொல்றது. அது மாதிரி இந்த அதானுக்கு அடிச்சதால இன்றைக்கு நாம நேரடா அசருக்கு அடிச்சிட்டு மகரிப்புக்கு அடிச்சிட்டு நம்ம சொல்றது. அப்ப இந்த ஊடகங்கள் என்ன செய்தா முரசறைகிறது, தம் அடிக்கிறது, இப்படி வந்துச்சு. வந்து அதுக்கு போறானுங்க இந்த புறாக்கள் வளர்ந்தாங்க. புறாக்கள் என்ன செய்யறாங்க, வளர்க்க. ஒரு நாட்டு மன்னன் ஒரு நாட்டு மன்னனுக்கு என்ன செய்வாங்கன்றா, நாடண்டா என்ன, ஒரு நிலப்பிரபுகள், ஒரு பகுதிக்கு ராஜா, அவங்க புறாக்கள் இப்போ அந்த புறா இருக்கு. இப்ப நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கிற புறாவில் அந்த புறா இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப கொழும்புல இருந்து புறா வெஞ்ச விற்பாங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு புறா வேண்டியது. முட்டா கொழும்புக்கு போய்த்திருப்பாங்க, முட்டா கொழும்புல போய்த்திரும். அந்த புறாவோட காலை அட்ரஸ் அடிச்சிருக்கும். சில இடங்கள்ல சில புறாக்கள் வரும், அந்த புறாவில் வந்து காலை கட்டிருக்கும். எடுத்து பார்த்தா அட்ரஸ், இந்த புறா வந்தா எங்களுக்கு கால் பண்ணுங்க. அங்க பார்த்தா அம்மாந்தோட்டையிலேருந்து ஒரு புறா வந்திருக்கு, நம்முடைய சென்ட்ரல் பள்ளியில பிடிச்சி பார்த்தா அம்மாந்தோட்டையில கால் பண்ண வந்து பெரிய விலை கூடினது வந்து எடுத்துட்டு போறான். அப்ப அந்த புறா அப்படித்தான் வளர்ப்பாங்க. அந்த கவர்னரும் இந்த கவர்னருக்கும் ஒரு புறா இருக்கு, இந்த கூட்டில திறந்துட்டு அங்க போகும். அவரை புறாவை இவர் வேண்டி கொண்டு வந்து வச்சிருப்பார். விளங்கிட்டா, 2 கவர்னர் இருக்காங்கண்டா, அந்த மன்னன் என்ன செய்வாருன்னா இவரை கூட்டுல வளர்த்த புறாவை அவர் அடைச்சு வச்சிருப்பார், அவரை கூட்டு புறாவை இவரை அடைச்சு வச்சிருப்பார். அவர் மெசேஜ் அடிக்கண்டா இவரை புறாவை திறந்து விடுவார் கடிதத்தோட, அது இங்க வந்துடும். புறாவுக்கு சொல்லி கொடுக்குறா, இந்த அட்ரஸுக்கு இந்த நம்பருக்கு போகணும்னு சொல்லி கொடுக்கலுமா? இல்லை, நம்ம யோசிக்கணும். அந்த காலத்துல புறாக்களில் தூது விட்டார்கள், எப்படி விட்டாங்க, என்ன டெக்னாலஜி யோசிச்சோமா? என்ன டெக்னாலஜி? அவன் குதிரையில் ஒரு ஆள் வந்து இவரை புறாவை வேண்டிக்கிட்டு அவரை புறாவை கொடுத்து போட்டு போவார். நம்ம 2 பேரும் ஒரு கம்யூனிகேஷன் வைக்கும். வழங்கிட்டா. இப்ப உதாரணத்துக்கு ட்ரிங்கோவில் ஒரு ஆட்சி செய்யற ஒரு ஆள் என்ன செய்வார்னா, அங்க குதிரையில் ஒரு ஆள் அனுப்புவார், அவரை புறா உடைஞ்ச வருவார். அவர் புறா எப்படி வளர்த்துப்பாண்டா, எங்க போனாலும் அங்க வந்துருக்கு. அவரை புறா வஞ்ச தந்து விட கூட புறாவை தாங்க மெசேஜ்கள் அனுப்புறதுக்கு வேண்டி எடுத்து வழங்கிட்டா போய் அவர் இங்க என்னையாலும் தேதி அனுப்புறேன்டா எழுதி போட்டு அவரை காலை கட்டி விடுறாரு, புஷ் அது இங்க வரும். இவரை கூட்டுக்க புறா வந்தீங்க, மெசேஜ் வந்தீங்க எடுப்பார் அப்படின்னு.
ரிப்ளை பண்றதுக்கு அவரை புறா இருக்கு. அந்த புறாவில் கட்டி விடல, அது போகாது. அவரை புறா இவரை கூட்டுக்கான இருக்கு. இவர் அவுட்டு போட்டு விடுவார், முன்னாடி இந்த படையெடுத்துக்கு வந்துடாது, நான் கவனமா தான் இருக்கிறேன். அப்ப இதுதான் அந்த அந்த ஊடகங்களாக ஆரம்பத்தில் இருந்துச்சு. இது இப்போ அப்படியே போய் நம்மட நாட்டிலேயே ட்ரிங்கவுல கண்ட குறைக்கு நோம்பு பிடிச்சோமா தெரியுமா? இல்லை. வண்டில் மாட்டை பூட்டிட்டு எவ்வளோ தூரம் நம்ம ஓடலாம்? ஒரு நைட்டு சகருக்கடையில் தூரத்துக்கு தானே நம்ம போகலாம். அடுத்த நாளுக்கு என்னத்தை போக, அவருக்கு புறம் செஞ்சிருமே, 2ஆம் புறம் இன்னும் பானத்தில் நின்றுமே, 1ஆம் புறம் தான் கொஞ்ச நேரம் நிற்கும். அப்போ நினைக்கிற பொத்திவிலுக்கு கண்ட புறம் நமக்கு வாரல்ல, கொழும்புல கண்ட புறம் இம்பாசிபிள் நமக்கு வாரல்ல, யாழ்ப்பாண கண்ட புறஞ்சல வாரல. இப்படித்தான் நாம இருந்தோம். இலங்கைக்குள்ளேயே ஒவ்வொரு பகுதியிலையும் அவிய கண்ணுக்கு எட்டின தூரத்துக்கும் அவிய மாட்டு வண்டியிலையும் குதிரை வண்டியிலையும் வெட்டின தூரத்துக்கு தான் நாம நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தோம், புற பார்த்துக்கிட்டு இருந்தோம். வணங்கிட்டாங்க. அப்படியே இலங்கையில வானொலி வந்து அந்த வானொலியில ரேடியோவை பிடிச்சி அதுல எப்பம் பிடிச்சி என்ன செய்கிறது, கேட்டுக்கு இருக்கிறது, செய்தி கேட்கிறது அந்நேரம். அதான் ஊடகம். அந்த செய்தியில அங்க கொழும்புல புற கண்டா மட்டும்தான் மற்ற இடத்துல ரேடியோவில் வரும். ஏண்டா கொழும்புல கண்ட தானே ரேடியோ, இங்கே கண்டு கொழும்பு போகணுமே. அப்ப என்ன டெலிஃபோன் வசதிகள் வந்துச்சு. டெலிஃபோன்ல சொல்றது, டெலிஃபோன் வந்துச்சு, அந்நேரம் லேண்ட் போன். அப்ப என்ன செய்யணும்னா மெல்ல மெல்ல இந்த புறை செய்தியை இலங்கைக்குள்ள நாம் எடுக்கும். எடுத்து இலங்கையில இந்த கிழக்கு மேற்காக ஒரு 360 கிலோமீட்டர், வடக்கு தெற்காக ஒரு 450 கிலோமீட்டர் நாம இருக்கோம். யாழ்ப்பாணத்துக்கும் காலிக்கும் ஒரு 450-460 கிலோமீட்டர் இருக்கும். இவ்வளவு பரப்புக்குள்ள நாம் என்ன செஞ்சோம், ரேடியோ நியூஸ் டெலிஃபோன் வசதி வந்துட்டு டெலிஃபோன்ல சொல்லுவாங்க, அங்க புற கண்ட செய்தியை சொல்லுவாங்க, இலங்கைக்குள்ள புற எடுத்து. இதுக்குள்ள இலங்கையில் உள்ள உலமாக்கள் அது காலி புறையை நாங்க எடுக்கல, அது அவ்வளவு தூரம், அது யாழ்ப்பாண புறை எடுக்கலான்னு சண்டை பிடிச்சாங்களா? சண்டை பிடிக்கல. அது எப்படி, அது குதிரையில போய் சென்னத்தை மாட்டு வண்டியில போய் சென்னத்தை இப்ப டெலிஃபோன்ல சென்ன எடுக்கலாமான்னு 10 ரூபா போட்டாங்களா? எடுக்கல. அதெல்லாம் யோசிக்கணும். நீங்க இலங்கையில் உள்ள உலமாக்கள் இந்த லோக்கல் புற என்று சொல்றாக்கள் இந்த டெலிஃபோன்ல வந்தால் எடுக்கணும்னு சொன்னாங்களா? எடுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை விளங்கணும். நான் இந்தியாவுக்கு நிகழ்ச்சிகளுக்கு போன நேரம் இலங்கையினுடைய இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் வந்து ராமேஸ்வரம், காயல்பட்டினம், அதிராம்பட்டினம், இந்த ஏரியாக்கள நிகழ்ச்சிகளுக்கு போனா அங்க இருக்கிறவங்க இலங்கைக்காரன் சொல்றது கொழும்புக்காரன் தான் சொல்லுவாங்க. கொழும்பு நம்முடைய தமிழ் அங்க இருக்குது. இப்ப காயல்பட்டினத்துல எல்லாம் காக்கான்னு சொல்லுவாங்க, காயல்பட்டினத்துல எல்லாம் அதிராம்பட்டினம் காக்கான்னு சொல்லுவாங்க, லாத்தான்னு சொல்லுவாங்க. யாழ் நம்முடைய சம்பாந்துறையில பேசுற மாதிரி லாத்தா என்று சொல்லு வந்து என்ன செய்யுது அவங்கள்ட்ட வெறும். அப்ப இந்த தமிழ் அங்க இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கண்டா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல தலைநோம்பு பிடிக்கிறதுக்கும் பெருநாள் எடுக்கிறதுக்கும் சிலோன் ரேடியோ தான் நாங்க பிடிப்போம்னு சொல்றாங்க. சிலோன் ரேடியோ பிடிப்போம், அங்க நல்லா பாடுவோம். 40 கிலோமீட்டர் தானே. ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கு எத்தனை கிலோமீட்டர்? 35 கிலோமீட்டர் தானே. 33 கிலோமீட்டர், 35 கிலோமீட்டர் 50 எடுங்கள. யாழ் இங்கேயும் நம்முடைய காத்தாங்குடிக்கும் உள்ள தூரம் தானே, நம்முடைய அக்கரபத்துக்கும் காத்தாங்குடிக்கும் உள்ள தூரம் தானே 50 கிலோமீட்டர். அதை விட குறை 35 கிலோமீட்டரை வழங்கிட்டா. அப்ப அவ்வளவு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்தியாவில் உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்தியாவில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஆரம்ப காலத்துல நாங்க சிலோன் ரேடியோ தான் எங்களுக்கு புரை செய்தி, எங்களுக்கு இந்த இலங்கை இந்தியா வானொலியில வந்து சேராது சொல்ல மாட்டாங்க. அது எவ்வளவு தூரம்? இலங்கை தான் எங்களுக்கு பக்கத்துல, இலங்கை தான் எங்களுக்கு பக்கத்துல. இலங்கை ரேடியோ, ஸ்ரீலங்கா ரேடியோவில் தான் நாங்க புரை செய்தி எடுத்துக்கொள்றாங்க. அப்ப இப்படி வந்து இலங்கையில என்ன செய்யறோம்னு சொன்னா, வண்டில் மாடு ஊட்டி முரசரைஞ்சி ரோட்டு வழியை சொன்ன இந்த புரை செய்திய டெலிஃபோன்ல, ரேடியோவில், ஃபெக்ஸில், அப்படியே டிவியில் அப்படியே வந்து முழு ஸ்ரீலங்காக்கும் எடுத்துட்டாங்க. நான் கேட்குறேன், இதை இலங்கைக்குள்ள மட்டும் வச்சிருக்கீங்க, அப்படியே கொஞ்சம் இந்தியாவுக்கு போன என்ன? அதுக்கு என்ன பத்துவம்? அது வேற நாடு, இது வேற நாடு, இது வேற நாடு ஹதீஸ்ல வருதா? இப்ப நாடு பிரிச்சாரு அல்லாஹ் ரசூலா? இவ்வளவு இலங்கை, இவ்வளவு இந்தியாண்டு
பிரிச்சு போட்டு போனார் ரசூலுல்லாஹ். சிந்திச்சு பாருங்க, சின்ன ஒரு இலங்கை ஒரு நாடு, அவ்வளோ பெரிய இந்தியா ஒரு நாடாண்டா, அதுன்னு ஒரு அநியாயம். சரி, இப்போ இருக்கிற இந்தியா முதல்ல எப்படி இருந்துச்சு? பாகிஸ்தான் பங்களாதேஷும் சேர்ந்து தானே இந்தியா. பாகிஸ்தானும் பங்களாதேஷும் 48ஆம் ஆண்டு பிரிஞ்சது தானே. பாகிஸ்தானும் பங்களாதேஷும் 48ஆம் ஆண்டுக்கு முன்னே எப்படி இருந்தது? இன்னும் ஒரு நாடா தானே இருந்து. பாகிஸ்தான் பங்களாதேஷும் இந்தியா என்று இந்த மூடும் பாரத நாடா தானே இருந்துச்சு. அதே முடியாது. இன்னும் அமெரிக்கா கனடாவை இணைச்சிட்டு அது ஒரு நாடா இருந்து. எல்லையில சண்டை போகுது சைனாக்கும் இந்தியாவுக்கும். அப்ப இந்த எல்லை சண்டையில நாடு பெருசாகுது, சிறுசாகுது. சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நாடு ஆறு விரிச்சு நமக்குத்தான் இலங்கை வளர்ச்சி கடலால இருக்கிறதால இது எங்கட நாடு எங்கட நாடு சொல்றதுக்கு லேசி. வணங்கிட்டா எங்க நாட்டை விட்டு கொட்ட நாங்கள் நிலம் இல்லை. இந்தியா இலங்கை வெளிநாடு போய் பாருங்க. நான் கட்டார்ல இருக்கிறவங்க கார்ல சவுதிக்கு போகலையா உம்ராக்கு? குவைத்தில் இருக்கிறவங்க கார்ல போகலையா உம்ராக்கு? போகலையா? என்ன அப்படியே போர்டர் சவுதி, உங்களை வேற சவுதி குவைத் போர்டர்ல செக் பாயிண்ட், விசா காட்டணும், இமிகிரேஷன் குத்தணும். கார்ல போகலாம், கார்ல போகலாம். அவரத்தை நிப்பாட்டினா கார் வாகனத்துக்கு பாஸ் எடுக்கணும். உங்களோட நாட்டுக்காரர் இங்கே வருது, அதுக்கு ஒரு ஃபைன் கட்டிக்கிட்டு. இப்போ கட்டாரில் இருக்கிறவன், குவைத்தில் இருக்கிறவன் சவுதிக்கு போகணும், உங்களாக போகணும்னா என்னத்தில் போகிறான்? கார்லாம் போகிறான், கப்பல்லையா போகிறான், ஃப்ளைட்லேயே போகிறான், கார்லாம் போகிறான். அப்போ நம்ம அக்கரைப்பத்துக்கும் அட்டாள சென்னைக்கும் ஒரு போர்டர் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு போர்டர் இருக்கு. அஞ்சால் எங்கட நாடு விளங்கிட்டா? அப்போ அந்த போர்டரில் இருக்கிறவன் நிலைமை என்ன? நாட்டுக்கு ஒரு புறண்டா. சரி, நாட்டுக்கு ஒரு புறங்கிறதுல என்ன ஒரு பகுத்தறிவாதம் இருக்குன்னு எனக்கு விளங்கலை. நாட்டுக்கு ஒரு புறண்டா என்ன பகுத்தறிவாதம் இருக்குது? நாடு ஆறு பிரிச்சே. நாட்டுக்குள்ள தனிய, நாட்டுக்குள்ள தனிய, அது இந்த பகுதி என்று எடுக்கலாம். அந்த போர்டர்ல வைக்க வேண்டிய நிலைமை என்ன? ஒரு போர்டர் எதிர்த்த போல வீடு நம்மளோட மையவாடியில் தைக்கவாடி ரோட்டுக்கு தானே. அந்த ரோட்டில் அங்கால இருக்கிறவர் அட்டாளச்சனை, ரோட்டுக்கு இஞ்சால இருக்கிறவர் அக்கரைப்பத்து. அப்ப நான் இன்னைக்கு அந்த தைக்கவாடியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல பாருங்க, சாய்ரா காலேஜ். இந்த சாய்ரா காலேஜ் வந்து ஸ்கூல் வந்து அட்டாளச்சனை அக்கரைப்பத்துல மிரிக்கு நடுவில் ரோட்டு ஸ்கூலு 2 ஊருக்கும் பொதுவான ஸ்கூல். அது சாய்ரா பள்ளிக்கூடம் தானே. அது ரோட்டுக்கு அங்கால இருக்கிறது அட்டாளச்சனை கரண்டு, அதுக்கு சிபி கல்முனையில் இருக்கு. ரோட்டுக்கு இஞ்சால இருக்கிற கட்டடம் அக்கரைப்பத்து கரண்டு, அதுக்கு சிபி அக்கரைப்பத்தில் இருக்கு. ஆனா ஸ்கூல் உண்டு, பிரின்சிபல் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. அங்கே அட்டாளச்சனையில் படிப்பிச்சு போட்டு டீச்சர் நீங்கள் 2ஆம் வகுப்பு அங்கே அக்கரைப்பத்திலேக்கு போய் படிச்சு கொடுங்கம்பாங்க. அப்படியே ரோட்டை கடந்து இஞ்சால வந்து படிச்சு கொடுக்காங்க. நம்ம ஊர்ல வருங்களேன், அட்டாளச்சனைக்கு அக்கரைப்பத்திலையும் பொதுவில் இருக்கிற அந்த ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் டீச்சர், இந்த டீச்சர் அக்கரைப்பத்தில் இருக்கிற 2ஆம் வகுப்பு படிச்சு கொடுத்து போட்டு ஓ லெவல் பாடம் இருக்கு அட்டாளச்சனைக்குள்ள பெரிய வகுப்பு. அங்கால நான் ஓ லெவலுக்கு அங்கால ஒரு பாடம் எடுக்க போறேன், அட்டாளச்சனைக்கு போயிட்டு வரோன்னு போறாங்க ஒரு ஸ்கூலுக்குள்ள. அப்படி இப்படித்தான் வெளிநாட்டில் இருக்கு. வெளிநாட்டில் இருக்கு. நான் போயிருக்கிறேனே ஹொலாண்டுல இருந்து பெல்ஜியத்துக்கு போகும்போது போர்டர்ல ஒரு ஹோட்டல் கட்டிக்கான். பெல்ஜியத்துக்கும் ஹொலாண்டுக்கும் இடையில போர்டர்ல ஒரு ஹோட்டல். நான் நேரடியாக நானே போனதே. மேசையை போட்டு கதிரையில் என்னோட வந்தால் பெல்ஜியத்தில் இருக்கார், நான் ஹொலாண்டில் இருக்கேன். டீ குடிச்சிட்டு கச்சிரிச்சுக்கிட்டு எப்படி ஒரு மேசை தான் டெய் வச்சிருக்கு. நான் ஹொலாண்டில், அவர் பெல்ஜியத்தில். இப்போ புற தெரிஞ்சா என்னோட டீ குடிச்சவருக்கு நோம்பு, நான் நோம்பு இல்லை. பெல்ஜியத்துக்கும் ஹொலாண்டுக்கும் இல்லை. நான் இதை நக்கலுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்லலை. இது பகுத்தறிவாதமா, இது இஸ்லாமா, அப்படி வெறுமா? அவரது பிறகுண்டா எந்த கோர்ட்டில் நீங்க புறைய பிரிக்க போறீங்க? என்ன அவ்வளவு பெரிய நாடும் ரஷ்யாவும் ஒரு புற, வத்திகானும் ஒரு புறண்டா என்ன இது? என்ன பகுத்தறிவாதம்? எப்படி இதை எடுக்க போறீங்க? அது இல்லை, நாடு இல்லை, மாநிலம். சரி, மாநிலம் தேசம் எங்க எந்த புள்ளியில குத்தி பார்க்க போறீங்க? இப்போ பிஜே ஒரு காலத்துல 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படி என்று சொன்னதாக ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். சரி இருங்க, அது என் இடத்துல இருந்து அந்த எந்த புள்ளியில இருந்து இவ்வளத்த குடியிருப்பில இருந்து 10 கிலோமீட்டர் சுத்தியா, அகரபத்துல இருந்து 10 கிலோமீட்டர் சுத்தியா, அட்டாளச்சனையில இருந்து 10 கிலோமீட்டர் சுத்தியா, எப்படி எடுக்கிறது? எந்த புள்ளியில கவுத்த குத்த போறீங்க?
எங்க இருந்து இது வருது? இதெல்லாம் ஒரு சாத்தியமா? இது இப்ப இலங்கையில இருந்துகிட்டு லோக்கல் புற வாழாடுறாங்களுக்கு கேட்டு கேட்கிறார்களுக்கு அதான் நம்ம நாடு ரெண்டு மாதிரி இருக்கும். அது ஒரு அளவுக்கு இலங்கையில் இருக்கிறார்கள் அப்படி தலையை கழுவலாம். இலங்கையில் இருக்கிறார்களுக்கு நாடு என்ற தனியா இருக்கும். அங்கல நாட்டுக்கு இதுக்கு நிலத்துல தொடர்பில்லைன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டு போனா தான் தெரியும். நாட்டு போர்டர்ல எல்லாம் போட்டு இருக்குது. உங்களை பெல்ஜியம் அன்போடு வரவேற்கிறது. சுவிஸ் 3 நாடு சந்திக்கிற இடம் இருக்கு. நெட்ல தட்டி பாருங்களேன். 3 நாடு சந்திக்கிற புள்ளி இருக்குது. 3 நாடு சந்திக்கிற புள்ளி இருக்குது. நயகரா நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு? அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் போர்டர்ல இருக்கு. கனடாவில் இருக்கிறார்களும் நீர்வீழ்ச்சி பார்க்க போவாங்க. அமெரிக்காவில் இருக்கிறார்களும் நீர்வீழ்ச்சி பார்ப்போம். நீர்வீழ்ச்சி 2 நாட்டுக்கு நடுவில் இருக்கு. வணங்கிட்டா. அப்ப இது நம்மட பகுத்தறிவாதத்துக்கு இஸ்லாத்துக்கு இது ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா? அப்ப என்ன செய்யற? ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்தா கதை முடிஞ்சு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? புறைய பார்த்து நோன்பு வைங்க, புறைய பார்த்து நோன்பு விடுங்க, சாட்சி வந்தா எடுத்துக்கொள்ளுங்க, தெரியாட்டி 30 பூர்த்தியாங்க, அவ்வளவுதானே. சாட்சி வந்தா எடுக்கிறேன் ஒண்ணு, நடந்து வந்தா தான் எடுக்கிறேன் இருந்தோமா? குதிரையில வந்தா எடுக்கிறேன் மாறினோமா? ரேடியோல வந்தா எடுக்கிறேன் மாறினமே? டெலிபோன்ல வந்தா எடுக்கிறேன் மாறினமே? இப்ப ஏன் நிலத்துல எடுக்க முடியல? இப்ப இலங்கையில எங்க புற பார்த்தாலும் எடுக்கலாம் என்று சொல்றார்கள். அல்லாவுக்காக கொஞ்சம் யோசிங்க. அது அல்லாவுக்காக ஒரு நடுநிலையை நின்று யோசிங்க. யாழ்ப்பாணத்துல கண்ட புறைய காலியில 450 கிலோமீட்டர் தூரத்துல உங்களுக்கு எடுக்கலாம்டா, ராமேஸ்வரத்துல கண்ட புறைய 35 கிலோமீட்டர் தள்ளி தலைமன்னார்ல உங்களுக்கு ஏன் எடுக்கல? உங்களை தடுத்தது என்ன? என்ன பிடிவாதம் உங்களை தடுத்து? தேசவாதமா, நாட்டுவாதமா? என்னத்தை தடுத்து? என்ன நடந்த உங்களுக்கு? கதையை அதை விடுங்களேன். நீங்க மீன் பிடிக்க போறீங்க, மன்னார்ல இருந்து மீன் பிடிக்க போறீங்க, இந்தியா போர்டருக்கு போயிட்டீங்க. அண்ணா ஒரு 10 கிலோமீட்டர் 15 நிமிஷத்துல போய்த்திருவீங்க இந்தியா போர்டருக்கு. இந்த காலத்துல தோணியில இந்தியாவுக்கு போய் படம் பார்த்து போட்டு ஊருக்கு வந்தாக்கள் இருக்காங்க. நம்மளாக்க தோணியில இந்தியாவுக்கு போய் பகலைக்கு படம் பார்த்து படுக்கை கூட்ட வந்தாக்கள் இருக்காங்க. மன்னாருக்கு, தலைய மன்னாருக்கு. அந்த காலத்துல நாங்க சின்ன வயசுல எல்லாம் இந்தியாவுக்கு போய் சாமான எடுத்துக்க அந்த வியாபாரம் பண்றாக்கா கொள்ளத்தோம்ல தலைமன்னாருக்கு போய் தோணியில போய் இந்தியாவில் சாமான் பண்ணி கொண்டாந்து மரம் அங்கிருந்து இந்தியாவில் பஸ்ல விற்கிற எடுக்கிட்டாங்க. அப்ப இப்பயும் மன்னார்ல அந்த மஞ்சள் கடும் விலை கூட போகக்குள்ள மன்னார்ல வவுனியாவுக்கு வேண்ட போகக்குள்ள இடையில நிப்பாட்டி மஞ்சளைக்கான செக் பண்றான். நீங்க அங்க அந்த மஞ்சள் அடிச்சுக்கு வரையிலோ தெரியாது, இந்தியாவில இருந்து வந்த மஞ்சள். அப்ப அப்படி இப்பயும் இருக்குது. அப்ப யோசிக்கணும் நாம. அப்ப இந்த வாதம், இந்த டெலிபோன்ல சொன்னதை நாம ஏத்துக்கிட்டோமே, ரேடியோல சொன்னதை ஏத்துக்கிட்டோமே, இவ்வளவு தூரம் எடுக்கிறோமே, அல்லாவுக்காக கொஞ்சம் யோசிங்க. ஒரு பிடிவாதம் இல்லாம யோசிங்க. இந்த தலைமன்னார்ல இருக்கிறார்களுக்கு இந்தியாவோட குறை 40 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற குறைய எடுக்கிறத எப்படி என்னத்தை வச்சு நீங்க ஹராம் பத்துவா கொடுப்பீங்க? அல்லாஹ் கிட்ட எப்படி தப்ப போறீங்க நீங்க? அப்ப என்ன சொல்றோம் நம்ம? சரி, அப்ப நாம அது ஆறாமண்டா. அப்ப எப்படி 450 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காலிப்புறையை நீங்க எடுப்பீங்க? மன்னார்ல எப்படி எடுப்பீங்க? அது சாட்சியை ஏற்றுக்கொள்ள. அப்ப அந்த சாட்சிக்கு இந்த சாட்சிக்கு என்ன விஷயம்? வித்தியாசம். இலங்கையில் இருக்கிறார்கள் மட்டும்தானா முஸ்லீம்? இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் இல்லையா? சிந்திச்சு பார்க்கணுமே. இப்ப கட்டார்ல இருக்கிறவங்க முஸ்லீம் இல்லையா? அங்க புற பார்த்தா என்ன? யோசிச்சு பார்க்கணுமே. அப்ப என்னன்னா இஸ்லாம் பொதுவானதப்பா, எல்லாருக்கும் பொருத்தமானது. நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைய 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 நாங்க இஸ்லாம் சொன்ன விஷயம் அதுக்குள்ள வந்துருமா இல்லையா? இப்ப கணக்கு தேவையில்லை. ஆரம்ப காலத்துல ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போறான், 6 மாசத்துக்கு முன்ன வலிக்கிடணும். ஹஜ்ஜிக்கு போறா இப்ப 6 மாசத்துக்கு முன்ன, நோம்புக்கு முன்ன வலிக்கிடணும். ஹஜ்ஜிக்கு போறா, நோம்பு இல்லாம அவருக்கு இடையில தான். ஹஜ்ஜிக்கு போய் அவர் வெறும் வரைக்கும் கொண்டாடிட்டாவில் இருக்கணும். நம்ம ஊர்ல இருந்த சட்டம் ஏன் அது இப்பயும் அந்த பழக்கத்துல பழைய அகல் பிடிவாதத்துல புருஷன் ஹஜ்ஜிக்கு போய்க்கார், அவன் நகை போடப்படா, மனம் பூசப்படா, அவ இதா இருக்கிற ஒரு பழக்கம் ஒரு சில குராமங்கள்ல இருக்குது. ஏன் வந்தன்னு தெரியுமா? இது
6 மாசத்துக்கு முன்ன வெளிக்கிட்டு கப்பல் ஏறி பயணம் போய் இந்தியாவுக்கு போய் அப்படி போய் அஜ்ஜி செஞ்சு முடிச்சுக்கிட்டு வரக்குள்ள வருஷம் ஆயிடும். வந்துதான் சொல்லுவாங்க, நம்மளோட பாரூக் காக்கா 4 மாசத்துக்கு முன்ன மௌத்தான, அவர் 2 மாசத்துக்கு முன்ன மௌத்தான். மையத்து செய்தி இப்ப வந்து சேர போகுது. இப்ப இருக்கிறாங்கள பயம் என்னண்டா, புருஷன் அங்க மௌத்தானது தெரியாம நாம மனம் பூசிக்கிட்டு இருந்துருவோமோ. அப்ப வெறுமுறை கீத்தாவ அதுக்குள்ள வந்துடு. அப்ப பார்ப்பாங்க 4-5 மாசம் உங்களோட மாப்பிள்ள மௌத்தாயண்டா, அப்ப இத்தா முடிஞ்சு. 3 மாசம் உங்களோட மாப்பிள்ள மௌத்தாய், அப்ப இன்னொரு மாசம் 10 நாள் இருக்கும். இப்படித்தான் இலங்கையிலேயே இருந்துச்சு. ஹஜ்ஜிக்கு போனார்கள் வந்துதான் இவ இத்தாவை முடிக்கிற. அது வரைக்கும் இத்தா வந்தாலும் பெறுவார், வராமுட்டால் முடுவார் என்று இத்தாவில் இருந்தாங்க நம்முடைய பெண்கள், பத்தினி பெண்கள். தப்பு நடந்துடப்படாது. அப்ப இப்ப ஹஜ்ஜி போனா இத்தா இருக்கமா, போன் பண்ணி சொல்லுவாங்க இன்னார் மவுத்து ரெண்டு இத்தா இருப்பா, 2 அவர் வித்தியாசத்துல இத்தா இருப்பாங்க. விளங்கிட்டா? அங்க அங்க மவுத்தாக கொள்ள நாம முன்னுக்கு நமக்கு போறதான அவர் சுபவு. விளங்கிட்டா? அவர் சுபவுக்கு மவுத்தாகுவார், மெசேஜ் வரும், நாம விடிஞ்சு வைத்து இதா இருக்கும். கனடாவில் மவுத்தானா இங்க இதா இருக்கும், அங்க பகல் இங்க இரவு இதா இருக்கும். விளங்கிட்டா? நாம முந்தி அவங்க பிந்தி. நாம முந்தி, இப்ப நாம பகலையில் இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை பகலையில், அவங்க நிறாங்க திங்கக்கிழமை இரவில் இருக்காங்க. திங்கக்கிழமை இரவில் இருக்காங்க. நாம முந்தி. பிந்தி மௌத்தானது முந்தி தான் இருக்காங்க. விளங்கிட்டா? அப்ப நேர வித்தியாசம் தான் உலகத்துல இருக்கு, நாள் வித்தியாசம் இல்லை. அதை விளங்குறோம் நாம. இப்ப உள்ள தொழில்நுட்பத்தில் விளங்குறோம் என்னன்னா, நாம வெள்ளிக்கிழமை ஒரு 10 மணி ஆக போலதான் அமெரிக்காவில் ஜும்மா தொழுவாங்க. நாம இரவு 10 மணி ஆகக்கூட, இரவு 10 மணி ஆகக்கூட அமெரிக்காவில் ஜும்மா தொழுவாங்க. அப்ப வெள்ளிக்கிழமையை முடிக்கிறது கடையில் அவங்க ஜும்மாக்கு வந்துருவாங்க, வெள்ளிக்கிழமை ஆயிடுவாங்க. நாள் வித்தியாசம் இல்லை, நேரம் தான் வித்தியாசம் உலகத்துல. உலகிட்டா? இதை நம்ம ஒத்துக்கிறோமே. எப்படியோ 24 மணி நேரத்துக்குள்ள வந்துருமே. நாள் வித்தியாசமா இல்லை தானே? அப்ப இப்படி நாம தொழில்நுட்ப வளர்ச்சி வரும்போது அப்படியே டீப் மாதிரி நில்றோம். ஏற்றுக்கணும். ரசூல்லா சாட்சி ஏற்றுக்கொள்ள சொன்னாங்கன்னு ஏற்றுக்கணும். இப்போ போன்ல வந்து ஏற்றுக்கொள்ள. ரசூல்லா காலத்திலேயே என்ன செய்ய முடியல, அவ்வளவு தூரத்துக்குள்ள மெசேஜ் கொடுக்க முடியல. அந்த குறைபுடைய ஹதீஸ், முஸ்லீமில் வர ஹதீஸ் வருது, அதை தான் வைப்பாங்க. அது இதுக்கு தான் நமக்கு வாசியா தான் அந்த ஹதீஸ் இருக்கு, அதை நான் சொல்ல வரேன். அப்ப இந்த விஷயத்தை நம்ம வழங்கினா சிம்பிளான ஒரு விஷயம் தான் இந்த சர்வதேச புறங்கிறது. சிம்பிள். புறச்செய்தி வந்துட்டா எடுத்துக்கு. வழங்கிட்டா? நாள் முந்தி பிந்தி என்கிறது எப்ப விரும்பண்டா, நமக்கு வெறும் எந்த பக்கமாக பூமி சுத்துது. விளங்கிட்டா? எந்த பக்கம் கீழத்தைய நாடுகள், எந்த பக்கம் மேலத்தைய நாடுகள் என்று பார்த்து நாம அடுத்து வார நாளை பிடிக்கிறா அல்லது நாம கடந்து வந்துட்டோம் கல்லா செய்யறாங்கிறத நாம தீர்மானிக்கலாம். இப்ப நமக்கு மெசேஜ் வரும்போது அப்ப புறதன் பாட்டுக்கு அப்ப அவங்க புற பார்த்திருக்காங்க, மகரி பாய் தையலுக்கு புற கண்ட செய்தி வருது நமக்கு. இப்ப அங்க அப்ப அங்க புற தெரிஞ்சிட்டு, அப்ப நாம இனி அடுத்து வாரது நமக்கு முந்தி போனது. நாம லோகர்ல வைக்கக்குள்ள புற செய்தி வருது அப்படின்னா அது முந்தின நாடு, பிந்தின நாடுண்டா ஐயோ அப்ப நம்ம மிஸ் பண்ணி வந்துட்டோம், அப்ப நாம நோன்பு வைப்போம். இது சிம்பிள். இதுல என்ன இருக்கு? இது சஹாபாக்கள் செஞ்சாங்க தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப 30வது நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. 29வது நாள் நோன்பு பிடிச்சு போட்டு புறம் எதிர்பார்க்காங்க. ராவெல்லாம் புற தென்பட்ட செய்தி வரல, ஒரு இடத்தையும் புற காணல. அவங்க 30வது நோன்பை பிடிச்சிட்டாங்க. நோன்பு பிடிச்சி லோகர் தொழுது அசர் தொழுது பின்னுக்கு நோன்பு துறக்க கிட்டவா பகலின் பிற்பகுதியில ஒரு வெளியூர் குதிரையில வந்த ஒட்டகத்துல வந்த ஒரு பெரியான கூட்டம் வந்து ஊருக்கு இறங்குது மதீனாவுக்கு. ஐயா வார வழியில புறைய பார்த்துட்டாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல. ரசூலுல்லாஹ் எங்கன்னு கேட்கல, என்ன அவசியம் இல்லை. புற பார்த்துக்கிட்டு வந்து இங்க வந்து பின்னரங்கள் பார்த்தாங்க. எல்லாரும் நோம்பு, என்னப்பா பெருநாள் சட்டத்தை காண்ட எல்லாம் நோம்பு, நாங்க புறைய பார்த்துட்டோம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மெசேஜ் பிந்தி வருது. அப்ப கடந்து போன
நாளில் பிறை கண்டிருக்கிறாங்க. நாம அதை மிஞ்சி வந்துட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஓகே, எல்லாரும் நோன்பு விடுங்க, ஹராம், பெருநாள் நாளை நோன்பு பிடிக்கிற ஹராம், விடுங்க. தொழுறது கைமுக்கு தான் தொழணும், நோன்பு நாளுக்கு நோக்குறது. அப்ப இந்த நோன்பை விடுங்க, நாளைக்கு காலையில தொழும் தடலுக்கு எல்லாரும் வாங்க பண்ணாக்க தொழுவோம் ரசூலுல்லாஹ். இப்படித்தான் நடைமுறைப்படுத்தணும். அப்ப இந்த மெசேஜ் வருது. அவங்க அன்னைக்கு வாகனத்துல வந்தாங்க, வாகனம் என்ன, குதிரையில ஓட்டத்துல வந்தாங்க. இப்ப அது காரு பிளைட்டா வருது, இப்ப அது டெலிபோனா வருது, இப்ப அது என்ன செய்யுது, வாட்ஸ்அப்ல வருது. இப்ப என்ன பிரச்சனை எடுத்துக்கிட்டா என்ன? ஏன் இந்த பிடிவாதம் நமக்கு இருக்குது? நடைமுறையில இதுதானே சாத்தியம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த நோம்புக்குள்ள உம்ராக்கு போறாங்கல்ல, நிலைமைய கொஞ்சம் யோசிங்க. இந்த நோம்புக்குள்ள உம்ராக்கு போறாங்க. இப்ப உதாரணமா இப்ப சவுதியில அங்க புறைய தென்பாட்டு நோன்பு பிடிச்சி நம்மடாக்கள் அடுத்த நாள் நோன்பு பிடிச்சா, இவர் ஒரு உம்ராவில் ஒரு 25 உம்ராக்கு போறாருன்னு வைங்களேன். இவர் அங்க போய் இறங்கக்குள்ள அங்க 26 நோன்பு வழங்கிட்டா, அங்க 29 இவருக்கு 28. அங்க புற தென்பட்டு சவுதியில் எல்லாரும் பெருநாள் எடுக்கிற இவருக்கு 28 நோன்பு. எப்படி பெருநாள் எடுக்கிற? இவருக்கு 29வது நோன்பு பிடிக்கலையே, எப்படி பெருநாள் எடுக்கிறவர்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த லோக்கல் புறையில் இருக்கிறார்கள், நோம்புக்குள்ள உம்ராக்கு போனா சல்லுப்பட போறாங்களே, 28 நோம்பை முடிச்சு போட்டு கொண்டு கலா செய்ய வேண்டி வருமே. சரி, சவுதியில இருக்கிற ஒரு ஆள் பெருநாளுக்கு லீவ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வாராருன்னு வைங்களேன். அவர் நோம்பு 29 பிடிச்சுக்கிட்டு ஊருக்கு வாரார். இங்க வந்தா இவியலுக்கு 28, இவியலுக்கு 28. சரி, அவர் நோம்பை திறந்து விட்டு 30வது நோம்பை பிடிக்காது, அது இவியலுக்கு 29, 30 பிடிச்சிட்டார். இனி அவர் நோம்பு பிடிக்கிறா? நோம்பு பிடிக்கல, அவர் பெருநாள் தான் எடுக்கணும். இவிய முறை பார்த்து பெருநாள் இல்லையா, நாளைக்கு நோம்பா பண்ணி இவிய 30 பிடிக்காங்க, அவர் 31 பிடிக்கிறா. சவுதி இருந்து வந்தவர் 31 பிடிக்கிறா. இது என்ன இஸ்லாம்? இதை சொன்னதுக்கு இந்த லோக்கல் புற சொல்லக்கூடிய குர்ஆனாதிசி பேசுற ஒரு மௌலை பிடிக்கணும். அங்க எங்க என்னத்தை அடிப்படையா வச்சு சொல்றாருன்னு தெரியும். அது ஒண்ணும் இல்லை தானே, 31 பிடிக்கானுங்க. சுப்ஹானல்லாஹ், மாசம் 29 30 தானே, 31 எங்க வரும்? 31 பெறாது, 28 பெறாது. புறை கண்ட செய்தி எடுங்க, என்ன பிரச்சனை? அரபாவில் மக்கள் தறி வர்றத லைவ் டெலிகாஸ்ட பார்த்து போட்டு இல்லை, அடுத்தாண்டு நாம நோன்பு பிடிப்போம். அப்ப என்ன மடத்தனமான விஷயம்? 2020 மேட்சை பார்க்கிறோம், லைவா பார்த்துக்கிட்டு அங்க அடி விழுதுன்னு இங்க கை தட்டுறோம். அரபாவில் அங்க தறி வர்றாங்க பார்த்து போட்டு நாளை தான் எங்களுக்கு அரவாதனை வேண்டாம். அப்ப என்ன பார்த்து என்னடாப்பா இது? என்ன இது? அப்ப புறகண்ட செய்தி நமக்கு வந்தா அதை எடுக்கிறதுல நம்மளை தடுக்குற அந்த பிடிவாதம் என்ன? எங்க ஹதீஸ் அடிப்படையில் நம்ம தடுக்குதா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்ன ஆதாரம் வச்சு தடுக்கிறோம்? நம்ம ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, அந்த தலைமைத்துவம் ஜம்மியத்துலமா முடிவு எடுக்கலையா? அப்படி ஹதீஸ்ல வருதா? புரை கண்டால் ஓடி போய் தலைவரிடம் சொல்லுங்கள், அப்படி ஹதீஸ் நான் காணல. அப்படி இருக்கா? புரை கண்டால் தலைவரிடம் போய் சொல்லுங்க, ஓடுங்க, அப்படி இருக்கா? அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்படுங்கள், அவர் ஆய்வு செய்யட்டும், அப்படின்னு இருக்கா? அப்ப இதுக்கு முன்ன என்ன டெலிபோன் எல்லாம் பாரதுக்கு முன்ன ஜம்மியத்துலமாக்கு சொல்லி போட்டா நாம நோம்பு பிடிச்ச இல்லையே? அப்புறம் கண்டா தம்பி கண்டா தான் பிடிச்சார். அப்ப இதுக்கு முன்ன நாம இந்த தலைமத்துவம் ஜம்மியத்துலமா இவனுக்கு எப்படி நாம கட்டுப்படுற, அவிய கொடுத்து உதச்சனா ஓதுறா, அவிய குணத்து உதச்சனா ஓதுறா, அவிய கத்தம் உதச்சனா ஓதுறா, அது ஆறா இருந்தாலும் உண்டு. இந்த ஊரை எதிர்த்து ஒத்தாள் சண்டை பிடிச்சுக்கிட்டு இதான் இஸ்லாம் வந்து மற்ற விஷயத்துல இந்த பிதஅத் ஷிர்க்ல நின்றல்லவா சண்டை பிடிச்சலாம், போலீஸ் கேஸ் ஆனலாம், பள்ளியை உடைச்சாங்க, குடும்பம் பிரிஞ்சுது குர்ஆன் ஹதீஸுக்காக. இதான் கபூர்ல அடக்கப்பட்ட கபூர் இருக்கிற பள்ளியில தொலை போடாதுன்னு தானே நம்ம சண்டை பிடிச்சோம். அன்னராது ஊர் தலைமை ஊர் முடிவெடுக்கணும் வேண்டமா? அப்ப அல்லாட ஹதீஸ், அல்லாவுடைய தூதருடைய ஹதீஸ், அல்லாட குர்ஆனை நடைமுறைப்படுத்துறதுக்கு நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தானே ஹதீஸ் தானே குர்ஆன் தானே முடிவெடுத்து அதெல்லாம் வாங்க ஒன்று கொடுங்க, மெஜாரிட்டி பாருங்க, எந்த ஜமாத்து பெரிசென்று பாருங்க, அப்படி எடுத்தா இல்லையே? சரி, அப்படி பார்க்க போனாலும் இப்போ நாங்கள் இலங்கையில் இன்டர்நேஷனல் அமைப்பில் ஒரு உலமா சபை ஒன்று இருக்கி, நாங்கள் ஒரு அமைப்பு ஒன்று இருக்கோம், நாங்கள் ஒரு குழு ஒன்று இருக்கோம், நாங்கள் அறிவிக்கோம், ஒன்றுமே வேண்டாம். இப்போ என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை?
அது பெருநாள் கொண்டாடுறதுக்கு இடம் இல்லாட்டி அது வேற விஷயம். ஒரு சிலர் என்ன செய்தாங்கன்னா, சர்வதேச புறையத்தை அன்னரம் இந்த இமாம்கள் சொன்னாங்க, ஆனா பெருநாள் என்ன செஞ்சாங்கண்டா சாத்தியம் இல்லாததால அந்த ஊரோட சேர்ந்துதான் கொண்டாடினாங்க என்றாங்க. அது ஏன்டா அப்ப இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை, அங்க கண்ட செய்தி இங்க வரல, அங்க வாரத்துக்கு இடையில இங்க நாள் பெய்த்திரும். அப்ப சொன்னாங்க அந்த இமாம்கள் சொல்லக்குள்ள டெலிபோன் வசதி இருந்தா இல்ல தானே. இப்பயும் அதை சொல்லிட்டு நிக்கலாமா? இப்பயும் சொல்லிட்டு இருக்கலாமா? இப்ப என்ன செய்யுது, புறகாண்ட செய்தி வந்தா இடத்துக்கு போங்கள, அதை எல்லாரும் சேர்ந்து அப்படியே மெஜாரிட்டி பார்க்கணும் அப்படின்னு இருந்தா சரி. இப்ப நாங்களும் மெஜாரிட்டி தான், நாங்களும் என்ன செய்யறோம், புறகண்ட செய்தியை நாங்க என்ன செய்யறோம், எடுக்கோம், சொல்றோம், நடைமுறைப்படுத்துறோம், தொழுகிறோம். அப்ப ஒரு சிலர் வாதம் என்னண்டா, புரை தென்பட்டா நாங்க நோம்ப விடுவோம், தொழுகிறதுக்கு இடமில்லை தானே, அடுத்த ஊரோட சேர்ந்து பெருநாள் தொழுவோம்னு சொல்லலாம். ஓகே, நாங்களும் ஒத்துக்கிறோம். தொழுகிறதுக்கு இடம் இருந்தா என்ன செய்யும், இருக்குதானே. இப்ப கல்முனையில முறைய பார்த்துட்டீங்க, புறவண்ட செய்தி கல்முனைக்கு வந்துட்டு அங்க பெருநாள் நாளையில நோம்பு முடிக்கிற ஹராமண்டு விட்டுட்டீங்க. அப்ப பெருநாள் தொழுகிறதுக்கு அங்க இடம் இல்லை, இடம் இல்லாட்டி நீங்க தொழாம விட்டு அடுத்த தொழுறா, அக்கரபத்துல தொழுறாங்க வாங்க, நின்ற ஊர்ல தொழுறாங்க போங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப இந்த தலைமை இது, இந்த நிர்வாகம், இது என்ன ஹலீஃபாவா? இஸ்லாமிய ஆட்சி யாரு கொடுத்தவியலுக்கு ஆட்சியை? ஜம்மியத்துலமா நாங்க இருக்க இலங்கையினுடைய சில விஷயங்கள் ஜம்மியத்துலமா இருக்கு. ஆனா ஜம்மியத்துலமாக்கு ஹிலாபத்து கொடுக்கலாமா? ஹிலாபத்துண்டா என்ன? இஸ்லாமிய ஹிலாபத்து, இஸ்லாமிய ஆட்சி என்றா என்ன? தலைவர்தான் கையை வெட்டணும். ஜம்மியத்துலமா தலைவர் கையை வெட்டுவாரா? விடுமா இலங்கை கவர்மெண்ட்? விபச்சாரம் செஞ்சா கழுத்தை வெட்டணும், வெட்டுமா? கல்லறிஞ்சு கொல்லுமா? இல்லதானே. அப்ப என்னதுக்கு ஜம்மியத்துலமா? இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை அமல்படுத்துற அந்த ஹிலாபத்துக்கு இல்ல, நம்முடைய பிரச்சனைகளை கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்றதுக்கு, நம்முடைய பிரச்சனைகளை நமக்குள்ள பண்ணிக்கிறதுக்கு. இந்த சட்டம் மார்க்க ஷரியா சட்டங்களை அவங்கள்ட்ட கேட்டு செய்யணும். எங்க யாரு கேட்டு செஞ்சு? ஜம்மியத்துலமா கிட்ட கேட்டா நம்ம கூட்டுத்துவா சண்டை பிடிச்ச, ஜம்மியத்துலமா கிட்ட கேட்டா நாம குனூத்துக்கு சண்டை பிடிச்ச, ஜம்மியத்துலமா கிட்ட கேட்டா நாம சீதனத்துக்கு சண்டை பிடிச்ச இல்லையே. புற விஷயத்துக்கு மட்டும் என்ன அங்க வார, அது அவங்களோட சேர்ந்து போகணும் என்ன, எங்க இருந்து வாரையும்? அப்ப என்ன விஷயம்டா, ரசூலுல்லாஹ் சொன்னா நாம எடுக்கணும்டா, புறைய பார்த்த செய்தி கிடைச்சா எடுப்போம். அது போன்ல வந்தா என்ன பார்த்த என்ன பிரச்சனை, போன்ல வந்தா என்ன, நேர வித்தியாசம் இருக்கு. ஒரு சிலருக்கு இன்னும் எதுவும் ஒன்றும் எகனமுகன வழங்குறதும் இல்லை. கொஞ்சம் பேர் என்ன சொல்லா, அங்க இன்னும் சுபவே தொழல, இங்க பெருநாக்கத்தா தொழுறாங்க சவுதியில. நாங்க என்ன நேரத்துக்கு தொழுறதையா சொல்றோம்? நாளுக்கு தொழுவு, புறைய பார்த்து நாளைத்தான் தீர்மானிக்கிற, நேரத்தை தீர்மானிக்கிறது விளங்கிட்டா? அப்ப இந்த சின்ன விஷயத்த, ஒரு சின்ன மேட்டரை நாங்க சண்டை பிடிச்சுக்க நிக்க தேவையில்லை. பிறை கண்ட செய்திய வந்தா எடுப்போம், அவ்வளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல சண்டை பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப இந்த குறைபுடைய ஹதீஸை பார்ப்போம். இந்த குறைபுடைய ஹதீஸ் என்னன்னா, இது முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த குறைபுங்கிறவர் ஷாமுக்கு போறார் ஒரு வேலையா. அவங்க ஷாமுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு வேலையா போறாங்க. போய் ஷாமுல இருந்து வராங்க. ஷாமுல இருந்து வந்தவர்கிட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, மத்தா சும்தும், அங்க நோம்புக்கு முன்னாடி இவர் போன, இப்ப இருக்கிற மாதிரி இந்த ஷாபா மாசத்துல அவர் என்ன செய்யறாரு, போறார். அப்ப இவர் கேட்கிறார், நீங்க எப்ப நோம்பு வச்சீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றார், சும்னா யௌமல் ஜும்ஆ வரான் நாஸில் ஹிலால வஸாம முஆவியா வஸாமன் நாஸ். அந்த பகுதிக்கு யார் கவர்னர்? முஆவியா ரலியல்லாஹு. வெள்ளிக்கிழமை நாங்க நோன்பு வைக்கிறோம். அந்த வியாழக்கிழமை பின்னரும் மக்கள் நோன்பு புறைய பார்த்தாங்க. புறைய பார்த்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா நோன்பு வச்சு மக்களுக்கு அறிவிச்சார், எல்லாரும் நாங்க நோன்பு வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நஹ்னு ரஅய்னாஹு ஃபில் மதீனா லைலத்த சப்த்.
நாங்கள் சனிக்கிழமை தான் நான் என்ன செஞ்சேன், வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை இரவு நாங்கள் என்ன செஞ்சேன், புறையை பார்த்து நாங்கள் சனிக்கிழமை நோன்பு வச்சேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு என்ன சொல்றாருண்டா, பலன் நசல் நசூமு ஹத்தா தக்கம்மல சலாதீன் அவு நராகு. நாங்கள் அப்படியே தொடர்ந்து நோன்பு வைப்போம். நாங்கள் சனிக்கிழமை நாங்கள் 30 பூர்த்தி ஆகும் வரைக்கும் நோன்பு வைப்போம், அல்லது புறையை பார்க்கும் வரைக்கும் நாங்கள் நோன்பு வைப்போம் அப்படி என்று அவர் என்ன செய்கிறார் சொல்றார். சொன்னோன்னா குறைபு அவர் என்ன சொல்றாருண்டா, அலா தக்தபி பி ருயத்தி மாவியா ஒன்னாஸ். மாவியா அங்க இருக்கிற ஆக்கள் எல்லாம் புற காண்டது உங்களுக்கு காணாதா என்று கேட்டார். அதுக்கு இவர் என்ன இப்னு அப்பாஸ் லா ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி தானே ஏவினாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. இந்த ஹதீஸை வச்சு தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுண்டா, ஹைது காலலனா சூமூலி ருயத்திஹி வஅப்திரூலி ருயத்திஹி. நபி அவர்கள் புறையை பார்த்து நோன்பு வையுங்கள், புறையை பார்த்து நோன்பு விடுங்கள் என்ற வகையில் எங்களுக்கு சொன்னார் அல்லவா, அந்த வகையில் இவ்வாறுதான் எங்களை நபி அவர்கள் ஏவினார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். விளங்கிட்டா? இத இன்னைக்கு இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அது அவீட மாவியாட புற அங்க நாங்க 30 பூர்த்தி ஆகுவோம், இல்லாட்டி புறையை பார்க்கும் வரைக்கும் நோன்பு வைப்போம். இப்படித்தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏவினாங்க. 2 ஹதீஸ்ல வார்த்தை வச்சு ரசூலுல்லாஹ் இப்படித்தான் ஏவினாங்கடா என்ன, அந்தந்த பகுதிக்கு புறையை பாருங்கன்னு ஏவினாங்க. இந்த ஹதீஸை ஆதாரம் வைக்க. இந்த ஹதீஸ்ல இப்படித்தான் ஏவினாங்கன்னு அவர் மொட்டையா சொல்லி போட்டு விடல. சூமூலி ருயத்தி ஐது மக்கால சூமூலி ருயத்தி அப்திரு ருயத்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன, புறையை பார்த்து நோன்பு வைங்க, புறையை பார்த்து நோன்பு விடுங்க. ஒயின் கும்மா அலைக்கும் அத்மிலு இத்தத்தை ஷாபான சலாதீன்னு சொன்னாங்க தானே. புறையை பார்த்து நோன்பு வைங்க, புறையை பார்த்து நோன்பு விடுங்க. புற தென்படவில்லை என்றால் 30 பூர்த்தி ஆகுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு. அந்த வகையில ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இப்படித்தான் நேவினாங்கன்னு அவர் அந்த ஹதீஸை வச்சு ரசூலுல்லாஹ் இப்படித்தான் நேவினாங்கன்னு இவர் விளங்குறார். நாங்க முறையை பார்ப்போம், இல்லாட்டி 30 பூர்த்தி ஆகும். அங்க இருக்கிற செய்தி எங்களுக்கு இம்பாசிபிள். நீங்க என்ன வெள்ளிக்கிழமை புறகாண்ட செய்தியை கொண்டு வர்றதே நோன்பு அரவாசா போச்சு. அப்ப திரும்ப அடுத்த முறைய செய்தி எங்களுக்கு எப்படி எடுக்கிற நடைமுறை சிக்கல். அப்ப அவர் நடைமுறை சிக்கலை சொன்னாரே தவிர லோக்கல் முறை சொல்லல. அப்படியே ஒரு வாதத்துக்கு எடுத்தாலும் இந்த முறையை பார்த்தது ஷாமுக்கும் மதீனாவுக்கும் தான். 2 நாடு இல்ல, ஒரு நாட்டில இன்னொரு கவர்னர், இன்னொரு பிராந்தியை, ஒரு மாகாணம். அதே ஆதாரம் எடுத்து இந்த ஹதீஸை பார்த்தீர்களா என்று யாராவது சொன்னா மகனே நாட்டுக்கு ஒரு முறை கொண்டு வரப்படா. கிழக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், வடக்கு மாகாணம், வட மாகாணம் என்று எடுக்கணும். மாகாணம் இருக்கும், நாட்டுக்கு இது ஆதாரமா கொண்டு வரப்படாது. ஏன்னா ஒரு ஆட்சியில ஒரு நாட்டுக்குள்ள உள்ள 2 பகுதி தான் இது. ஆனா உண்மையா என்னண்டா, அல்லாஹ் நன்மையை தர கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. சாத்தியம் இல்லாததான் அவர் அங்க சொல்றாரு. என்னண்டா, நீங்க தலைப்புறவாத செய்தியை எங்களுக்கு இப்ப சொல்றீங்க, உடனே கிடைச்சுதா? உடனே கிடைச்சா எடுக்கணும். இந்த தொழில்நுட்பம் அப்ப இருந்தா மாவியா புறகண்ட செய்தி இங்கே வந்திருக்குமே. என்ன இங்க உமர் அலிதான் ஆட்சிக்கு வந்திருக்குமா இல்லையா? உமர் அலிதான் நடைமுறைப்படுத்திருப்பாங்க. அங்க இருந்து படம் வருது என்ற மெசேஜ் இங்க வந்தா இங்க இருந்து படையை தயாராக்குவாங்க. அவங்க செய்தியெல்லாம் எடுக்கலாம் விடுவாங்களா? இல்லை தானே. அப்ப இந்த ஹதீஸை விளங்கினது போல அந்த ஹதீஸு கூட நாட்டுக்கு என்ன சர்வதேச புறைக்கு தான் ஆதாரமா செல்லுதேண்டா. அது அந்த காலத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்துல இம்பாசிபிளா இருந்தது தான் அது சொல்லுது தவிர இம்பாசிபிளானா பொசிபிளானா எடுக்கப்படாது. எங்கடிக்கு பொசிபிளானா எடுத்துட்டு போங்களேன், தரலாமன்னா செய்தியை தாங்களேன் எடுப்போம். இப்ப தர இயலாது. திரும்ப குறைவு ஷாமுக்கு போய் திரும்ப கொண்டு வந்து சேர்ந்துடலாமா, ஓடி வந்துடலாமா? இரவா ஓடி வர முடியாது இல்ல. அந்த ஹதீஸ் அப்படித்தான் நம்ம வழங்கணும். அவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம் இது. எனவே இந்த சர்வதேச புறைங்கிறது குழப்பம் இல்லாத அழகான ஒரு தெளிவான விஷயம், நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயம். அதுதான் அதை நாங்க என்ன செய்வோம், நடைமுறைப்படுத்தும். இன்னும் வளர்ச்சி காணுவோம். இன்னும் நம்ம என்ன செய்வோம். கடந்த காலங்களில் நமக்கு ஒரு சின்ன சிக்கல்கள் வந்துச்சு. என்ன சிக்கல் என்றால், ஒரு சில அல்ஜீரியா போன்ற ஒரு சில நாடுகளில் இருந்து வரக்கூடிய செய்திகள் நம்பகத்தன்மைகள் எடுக்கிறது சில சிக்கல்கள் வந்துச்சு. இன்னும் நாங்கள் அதில் வளர்ச்சி கண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். செய்திகள் வந்தால் நாம் அதை எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். குறைகள் சுட்டி காட்டப்பட்டுச்சு. ஏண்டா நீங்கள் போன முறை வந்து என்ன செய்யலை,
அந்த அல்ஜீரியாவில் கண்ட செய்தி, அது போன்ற இடங்களை கண்ட செய்திகளை எடுக்கல. ஏன்னா உண்மை அந்த செய்திகள் வரும்போது அங்கே உள்ளவங்க சில நேரம் அந்த ஷியா கொள்கையில் இருந்ததாக எல்லாம் சில தகவல் வந்து நம்மளை குழப்பி போட்டாங்க. ஆனால் உண்மையாக சில எழுத்து மூலங்கள் சில லெட்டர்கள் வந்துச்சு, இல்லை அவங்க சரியான அகுல் சுன்னாக்கு தான் அவங்க கண்ணால் தான் கண்டாங்க, கருவிகளால் காணலைங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட வந்துச்சு. அது அப்போ அது கூட தான். அப்போ அப்படி ஒரு தகவல் வரும்போது அதை நாம் எடுப்போம். நாம் அப்படி எல்லாமே என்ன செய்ய தேவையில்லை, துருவி துரி யாரும் இதில் சாட்சி சொல்லாங்க எல்லாம் மீதானையாக நாங்கள் கருவிகளால் காணலை, வெற்றி கண்ணெல்லாம் கண்டம் புற கண்டமன் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்வோம். இனி வருங்காலங்களில் அதை தவிர்ந்து கொள்வோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்ய. எனவே இது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம், நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயம் இதுதான் அப்படிங்கிறது நாங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.